அஸ்ஸலாமு அலைக்கும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் தானே எங்க தலைவர் ஸ்டார்ட் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله إن الله اصطفى آدم ونوحا وآل إبراهيم وآل عمران على العالمين بعضها والله سميع عليم. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த நேரலையிலே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நாம் ஹஜ்ஜுடைய மாதத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட எவ்வளவு நாள் இருக்குது ஹஜ்ஜுக்கு? ஹஜ் மாசத்துக்கு எவ்வளவு நாள் இருக்குது யாருக்கா தெரியுமா? அன்னளவாக ஒரு மாதம் இருக்குது, அப்படித்தானே? கிட்டத்தட்ட ஒரு மாதம். இன்னும் நம்ம ஒரு மாதத்துல ஹஜ்ஜுடைய மாதத்தை நம்ம சந்திக்க இருக்கிறோம். பெரும்பாலும் ஹஜ்ஜுடைய மாசம் வந்தா கண்டிப்பா ஒரு தலைப்பு பேசுவாங்க. என்ன தலைப்பு பேசுவாங்க? உதுகியா பேசுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஹஜ்ஜிய அந்த மாதத்துல மிக கூடுதலாக பேசுவாங்க. கேட்டீங்க தானே? பெரும்பாலும் ஹஜ்ஜுடைய காலங்கள்ல ஹஜ்ஜி பெருநாள் குத்துபால கூட இப்ராஹிம் நபியுடைய தியாக வரலாற பேசுவோம். அப்ப நம்ம நிறைய பேர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற தெரிஞ்சுதான் இருக்கிறோம். ஆனா திடீர்னு ஏதாவது கேட்டா உங்களுக்கு சொல்லவும் கஷ்டம். காரணம் என்னன்னு கேட்டா, தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் சடன்லியா அதை ஒரு கொஸ்டின் பண்ணும்போது அது சில நேரம் தெரிஞ்சதும் வராது, அப்படிதான். ஆனா அதே நேரத்தில் நாங்க பொதுவாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு படிக்கும்போது அவர் செஞ்ச தியாகங்கள், அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்ன இப்ராஹிம் கான உம்மத்தன்றான். இப்ராஹிம் ஒரு சமூகமாக இருந்தார். ஒரு நபர் எப்படி ஒரு சமூகமாக மாறலாம்? ஒரு நபர், அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் ஒரு சமூகமாக இருந்தார். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தாவா இருக்குது, அது மிக பிரமாண்டமான, மிக விசாலமான, இன்னும் சொல்வதாக இருந்தா இந்த உம்மத்துக்கு முத்திரை வைத்த நபியுடைய ஒரு பிரச்சாரத்தினுடைய அல்லது நபிமார்களது அந்த அழைக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு என்பது மிக விசாலமானது. அது மட்டும் இல்ல, இந்த வரலாறு நமக்கு ஒழுங்கா தெரிஞ்சிருந்தா தான் நாம ஒழுங்கான முஸ்லீம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு தெரியறதுல நமக்கு என்ன பெனிஃபிட்? நம்ம ஏன் தெரியணும் அப்படின்னா, நம்ம வரலாறு நமக்கு தெரியாம இருந்தா நம்ம எவ்வளவு, நம்மட வரலாறு, நான் யாரு, என் வாப்பா யாரு, என் ஊர் எது, நான் எங்க பிறந்தேன், என்னை பத்தி நான் தெரியாம இருந்தா அது நல்லதா சரியில்லையா? சரிதானே? என்னோட ஹிஸ்டரி எனக்கு தெரியலண்டா, என் வாப்பா யாருன்னு எனக்கு தெரியல, உம்மா யாருன்னு தெரியல, என் ஊர் என்னன்னு தெரியலண்டா அது எவ்வளவு ஒரு மோசமான அல்லது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பின்னடைவு தெரியுமா? இதே மாதிரி முஸ்லிம் சமுதாயத்திட வரலாறு, நாம் யார், நம்முடைய தொடக்கம் என்ன, நம்ம எங்க நம்ம பின்பற்ற மார்க்கம் என்ன, அந்த மார்க்கத்திட முன்னோடிகள் அவங்க எத்தகைய தியாகங்களை செஞ்சாங்க, இது தெரியணுமா இல்லையா? இது ஒரு முக்கியமான விஷயம். குறிப்பாக
நம்ம எது சம்பந்தமாக இன்னைக்கு தெரிய இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு படிக்க போறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நான் போர்டில் எழுதிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல வரலாறு படிக்க போறோம். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல வரலாறு படிக்கிறது மட்டும் நம்ம நோக்கம் அல்ல. எல்லாருக்கும் இப்ப கேட்டா நீங்களும் எழுந்து சொல்லுவீங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னன் தனியாக சமுதாயத்துக்குள்ள போராடினார், மக்கள்கிட்ட போனார், எதுக்காக நீங்கள் அல்லாஹ்வை விட்டு போட்டு கல்லி சிலையெல்லாம் வணங்குறீங்கன்னு கேட்டார், சின்ன சின்ன சிலையெல்லாம் உடைச்சிட்டு பெருசா விட்டார். இந்த வரலாறு எல்லாருக்கும் தெரியும். நெருப்பிலே தூக்கி போட்டார்கள், அல்லாஹு தஆலா நெருப்புட சக்தியை இல்லாமாக்கி அதை கூனு பர்தன் வ சலாமா, அது குளிர்மை அடைந்து விடு என்று அல்லாஹு தஆலா நெருப்புக்கு சொன்னான். அது அல்லாஹு தஆலா இப்ராஹிம் நபியை காப்பாத்தினான். இந்த வரலாறு பெரும்பாலும் தெரியும். ஆனா நாங்க ஏன் இது தெரியும்? அல்லாஹ் தஆலா சொல்றான், அதாவது லக்கத் கானத் லக்கும் ஃபீ இப்ராஹீம வல்லதீன மஅஹு, இப்ராஹிமோடு இருந்தவர்களிடத்திலும் உங்களுக்கு அழகான முன்மாதிரிகள் இருக்கிறது. இப்ராஹிமிடத்திலும் இப்ராஹிமோடு இருந்தவர்களிடத்திலும் உங்களுக்கு அழகான முன்மாதிரிகள் இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான். ஹஜ்ஜுடைய மாதம் வந்தா இதெல்லாம் நம்ம பிராக்டிகலா செய்ய போற விஷயம். உறுதியா கொடுக்க போறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல மிகப்பெரிய ஒரு தியாகம் அல்லாஹ் தஆலா அதை நமக்கு ஒரு வழிமுறையாக ஆக்கி வச்சுக்கிறோம். என்ன தியாகம்? தன்னுடைய மகன். அந்த மகனை பத்தி நம்ம படிப்போம். ஜஸ்ட் ஒரு தியரியா சொல்றோம். தன்னுடைய மகனை ரொம்ப காலத்துக்கு பிறகு கிடைச்ச மகன். கல்யாணம் முடிச்சு ஒரு 1 இயர்ல குழந்தை கிடைக்கிறதுன்றதை விட திருமணம் முடிச்சு பல வருடங்கள் குழந்தையே இல்லை. 10 வருஷம் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, பண்ணாத செக்கிங் இல்ல, குடிக்காத மருந்து இல்ல, மாத்திரை இல்ல, இப்படியும் குடிச்சு கிடைக்காம 15 வருஷத்துக்கு பிறகு ஒரு குழந்தை கிடைச்சா அந்த குழந்தையில உங்களுக்கு எப்படி இருக்கும் இறக்கம்? யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கும்? அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சாரு? இப்ராஹிம் நபிக்கு சொன்னா, இந்த கிடைச்ச குழந்தையையும் அதோட தாயையும் கொண்டு போய் எங்க டெசர்ட்ல கொண்டு, டெசர்ட்னா இன்னைக்கு கூலர் அது இதெல்லாம் கொண்டுகிட்டு, சாமான் கட்டி எல்லாம் கொண்டுகிட்டு, சாப்பாடெல்லாம் கொண்டுகிட்டு, பாபிக்கு எல்லாம் போறதுக்கு நாம போற அந்த டெசர்ட் அல்ல. அங்க யாருமே இல்லாத டெசர்ட் கொண்டு விடுவீங்களா? நீங்க கொஞ்சம் கற்பனை உங்களோட குழந்தை கண்டிப்பா நம்ம விட மாட்டோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம், இப்தலா இப்ராஹீம் ரப்புஹு பிகலிமாத்தின். இப்ராஹீம் அல்லாஹ் தஆலா நிறைய விஷயங்களை கொண்டு சோதிச்சான். எதுலையுமே அவர் ஃபெயிலாகல. ஃபஅத்தம்மஹுன்ன, எல்லாத்திலையுமே அவர் முழுமையாக அதை செஞ்சார். அப்ப தன் மகனை கொண்டு போய் அல்லாஹ் சொல்றான் கொண்டு விடுங்க. பாருங்க, மனைவிய ஹாஜர், அவங்க ஒரு அடிமை. அந்த ஸ்டோரியை சொல்லுவேன். அவங்களையும் புள்ளையும், சின்ன குழந்தை, கை குழந்தை, பால் குடிக்கிற குழந்தை கொண்டு இன்னைக்கு அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இருக்கல மக்கால ஜம்சம் போயிட்டீங்க. ஜம்சமுக்கு பக்கத்துல சஃபா மருவா அந்த ஓடுவாங்க தானே, அந்த பச்சை லைட், அதுக்கு பக்கத்துல குழந்தை வச்சாச்சு. அன்னைக்கு ஜம்சம் இல்லை, மனுஷன் இல்ல, மிருகம் இல்ல, மரங்கள் இல்ல, ஆடு மாடு எதுவுமே இல்லாத பாலைவனம் தான். அங்க கொண்டு விடுறாங்க. விட்டுட்டு திரும்பி வரும்போது மனைவி இருக்கிறாங்க ஹாஜர், யா இப்ராஹிம் ஐன தذهب, எங்க போறீங்கன்றான். இங்க விட்டுட்டு போறீங்க. தத்ருக்கு ஹாஹுனா லைஸ ஃபீஹா அனீசுன் வல ஹயவானுன், இங்க மனுஷனும் இல்ல, மிருகமும் இல்ல, மரமும் இல்ல, சாப்பாடு இல்ல, எதுவுமே இல்லாத ஒரு இந்த பாலைவனத்துல நீங்க விட்டுட்டு உங்க பாட்டுக்கு போறீங்களே அப்படின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நோ ஆன்சர். அப்படிதானே? அடுத்த கொஸ்டின், இரண்டாம் கேள்வி. நான் சத்தமா சொல்றேன், அவங்க அப்படி சத்தமா கேட்டாங்கன்னு நினைச்சாங்க. நான் சொல்றேன் மெசேஜ் உங்களுக்கு சொல்லிதான். எங்க போறீங்க இப்ராஹிமே, என்ன விட்டுட்டு போறீங்களே? ரெண்டாவது ஆன்சர் இல்ல. ஒரு மனைவிக்கு தெரியும் கணவன் நேச்சர் என்ன, அப்படித்தானே? உங்க வைஃப் ஒரு 10 வருஷம் உங்களோட வாழ்ந்தா 11ஆவது வருஷம் நீங்க ஒரு விஷயம் செஞ்சா இதுதான் பண்றீங்கன்னு நீங்க சொல்லித்தான் தெரியும். அப்ப இப்ராஹிம் நபி அந்த மனைவிக்கு தெரியும் இப்ராஹிம் யார், கல்வி நெஞ்சக்காராளா, இரக்கம் இல்லாதாளா, இல்லாட்டி காட்டு முராண்டித்தனமான ஆளா, மனிதாபிமானம் இல்லாதவரா, எல்லாம் உள்ள ஒருவர் இப்படி செய்யறாரா இருந்தா கண்டிப்பா இதுக்கு பின்னால ஒரே ஒரு காரணம் தான் இருக்கும். என்ன காரணம் கேட்கிறாங்க? அல்லாஹு அமரக பிஹாதா, இது அல்லாஹ் இப்படி செய்ய சொல்லி சொன்னானா? நான் ஆமா. அப்ப மனைவியோட பதில் எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருக்கணும் சொன்னாங்க? அப்படியா
போங்க, அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டாங்க. அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு இப்ராஹிம் இடத்திலும் அவங்களோட இருந்த குடும்பத்திலையும் உங்களுக்கு முன்மாதிரி என்று சொன்னான். அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சான்? அதே மாதிரி அந்த தாயையும் அந்த குழந்தையையும் காப்பாற்றினான், அங்க மக்களை வர செய்தான், எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தான். அதுல இருந்துதான் எங்கட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாராங்க. சரிதானே? அதை இப்போ உங்களுக்கு சொல்றேன். இதே மாதிரி ரெண்டாவது கொஞ்சம் வளர்ந்து இன்னொரு கட்டத்தில் போறாங்க. மகன் ஓடியாடி திரியிற காலம், கொஞ்சம் விஷயம் தெரிகிற காலம். பாப்பா கேக்குறாங்க, யா புனை இன்னி அராஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக், நான் கனவுல கண்டேன் உன்னைய அறுத்து பலியிடுவதற்கு நான் கண்டேன். கனவுல என்ன நம்ம காண்ற கனவு இல்லை, நபிமார்களுடைய கனவு வஹி. கனவுன்னா சும்மா அல்லாஹ் காட்டுறது, அதை செய்ய சொல்றது. சார் கனவுல அல்லாஹ் தஆலா வஹி சொல்லுவோம். நம்ம கனவு கண்டு போட்டு ஏதாவது செஞ்சிடப்படாது. நான் கனவு கண்டேன் அந்த தர்ம பச்சை போர்வை பொத்தணும், இல்லாட்டி அங்க போய் அதை கொடுக்கணும் இங்கே கொடுக்கணும் என்னத்தையாவது கனவுல உள்ளது நம்ம செய்யப்படாது. இது நபிமார்களுக்கு வஹி. அப்ப மகன் என்ன சொல்வாரு? காலை நல்லா தானே இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு கேட்கல. இன்னைக்கு உள்ள சந்ததி அப்படிதான் கேட்பாங்க. எப்படி கேட்டாங்க? யா அபத்தி இஃப்அல் மா துஅமர், உங்களுக்கு அல்லாஹ் சொன்னதை செய்யுங்க அப்படின்னு என்ன சொல்ல வராரு? தன்னை யாருக்கு சொல்றது? புள்ள. அப்ப அல்லாஹ் சொல்றாரு உங்களுக்கு அல்லாஹ் சொன்னா அதுக்கு அங்கால இல்ல. இதுதான் முன்மாதிரி. நமக்கு எப்படின்னு சொன்னா, நமக்கு எது ஏழுமோ, நமக்கு எப்ப டைம் கிடைக்குமோ, நமக்கு நம்மட கெப்பாசிட்டி என்னவோ அதை செய்யறதுக்கு தான் நாம ரெடி. நம்மளுக்கு எது யூதர்கள் சொன்னாங்க, அச்சுமினூன பிபஅதில் கிதாபி வ தக்ஃபுரூன பிபஅத், வேதத்துல ஒரு சிலதை நம்புறீங்க ஒரு சிலதை மறுக்கிறீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னா செய்வாங்க. இதைத்தான் மனைவி செஞ்சாங்க, இதைத்தான் புள்ளையும் செஞ்சது. எப்படி சொல்லு? நீங்க அல்லாஹ் சொன்னதை செய்யுங்களேன். என்னட்ட கேள்வி கேட்டீங்க? இஃப்அல் மா துஅமர். அப்ப அவர் தன்னை பத்தி சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரின். அதுல அவர் பெருமடிக்கல. அல்லாஹ் நாடினால் நான் பொறுமை உள்ளவனாக இருப்பேன். நீங்க காணீங்க அறுக்க போனாங்களா இல்லையா? ஏழுமா? அப்படிப்பட்ட ஒரு தியாக செம்மல் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாம படிக்கிறதுக்கு பின்னால குர்ஆன்ல உள்ள மிக பெரும்பான்மையான வசனங்கள் விளங்குறதுக்கு அந்த வரலாறு நமக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்குள்ள யூதர்கள் தெரியும் உங்களுக்கு, கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு தெரியும், முஸ்லிம்கள் நாங்க இருக்கிறோம். இந்த மூன்று தரப்புக்கு இடையில உலகத்தில் ஏதோ ஒரு வகையில மிகப்பெரிய முரண்பாடு, பிரச்சனை, விமர்சனம் இருக்கிறதா இல்லையா? இது ஏன் இருக்குது? இந்துக்கள் இருக்கிறாங்க, இந்துக்களை மத்த மக்கள் வருங்க, கிறிஸ்தவர்கள், யூதர்கள், முஸ்லிம்கள். இன்னைக்கு பலஸ்தீனத்துல பிரச்சனை நடக்குது. யார் யாருக்கு நடக்குது? சரியா பார்த்தா உலக சரித்திரம், உலகத்தில் உள்ள அரசியல் எல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் அதுல மெயின் துருவங்கள் ரெண்டு இருக்காங்க. இவன் கொஞ்சம் பேரை சேர்த்துக் கொள்றான், அவன் கொஞ்சம் பேரை சேர்த்துக் கொள்றான். அது வேற ஹிஸ்டரி சொல்ல வரலன்னா ரெண்டு துரும்பு யாரு? முஸ்லிம்கள், யூதர்கள். அல்லாஹ் தஆலா சொன்னா யூதர்கள் தான் உங்களோட பரம எதிரின்றான். இந்த உலகத்தில் ஆகப்பெரிய எதிரி உங்களுக்கு யாருன்னா யூதர்கள் தான். ஏன் அந்த யூதர்கள் அப்படி எதிரியாக்கிறாங்க? இந்த வரலாறு படிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், சூரா ஆல இம்ரான்ல 3வது அத்தியாயத்துல 33 படிங்க. இன்னல்லாஹ் அஸ்தஃபா ஆதம், அல்லாஹ் ஆதமை தெரிவு செய்தான், தன்னுடைய பிரதிநிதியாக நபியாக அல்லாஹ் தெரிவு செய்தான். வ நூஹன், நூஹ் நபியையும் தெரிவு செய்தான். வ ஆல இப்ராஹிம், இப்ராஹிமுடைய கிளையாரையும் தெரிவு செய்தான். வ ஆல இம்ரான், குடும்பம் யாரு? ஈசா நபியுடைய அந்த பாட்டனார், அவங்க யார? அலல் ஆலமீன், அகிலத்தாரில் உள்ளவர்களை எல்லாம் விட அல்லாஹ் என்ன செஞ்சார்? இவர்களை தெரிவு செய்தான். அவர்கள் சிலர் சிலரை சார்ந்த கிளையுடையவர்களாக இருக்கிறார், சிலர் சிலரை சார்ந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரா ஆல இம்ரான்ல சொல்றோம். பொதுவாக 5 நபிமார்களை பற்றி சொல்லுவாங்க, அவங்க உலுல் அஸ்ம் சொல்லும். சூரா 46 அத்தியாயத்துல நீங்க பாருங்க, 35 வசனத்துல ஃபஸ்பிர் கமா சபர உலுல் அஸ்மி மினர் ருசுல் நபிமார்கள் சொல்லுவாங்க. அவங்க அல்லாஹ் தஆலா சொல்றான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம், மூசா, ஈசா. சூரத்து ஷூரால அல்லாஹ் சொல்றான், ஷரஅ லக்கும் மினத் தீனி மா வஸ்ஸா பிஹி நூஹன், நூஹுக்கு எதை வசியத்து செய்தானோ
அதைத்தான் உங்களுக்கும் அல்லாஹ் மார்க்கமாக கேட்கிறார். நூஹுக்கு சொன்னதுதான் யாருக்கு சொல்றான்? நபியே உங்களுக்கு சொல்லிக்கிறோம். இப்ராஹிமுக்கு நாம சொன்னதும் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் அனைவருக்கும் நாம் சொன்னது என்னடா? அன் அகீமுத்தீன், மார்க்கத்தை நீங்க நிலைநாட்டுங்கள், அதுல பிரிஞ்சிராதீங்கன்னு நம்ம சொன்னோம். அப்ப இந்த 5 நபிமார்களை உலுல் அஸ்ம் தான். இவங்க மிக மிக கஷ்டப்பட்டவங்க. குர்ஆன்ல சொல்லப்படுற மிக சிரமத்தை எதிர்நோக்கிய நபிமார்கள் 5 பேர். அப்ப அல்லாஹ் தஆலா அந்த நபிமார்களது விஷயங்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு நமக்கு என்ன தொடர்பு? நமக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன தொடர்பு? என்ன தொடர்பு? அவர் மனுஷன், நாம மனுஷனா? நம்ம தந்தை. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய முதல் மனிதர் யாரு? ஆதாம் ஏவாள். நம்ம சொல்லுமா நம்ம ஊர்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி நின்று ஒரு மலை வச்சுக்கிறாங்க, பாவாத மலை. கேள்விப்பட்டீங்களா? பாவாத மலை வரலாறு சொல்றாங்க, ஆனா எங்கேயும் அதை நிரூபிக்கக்கூடிய விதமான ஆதாரங்கள் இல்லை. எல்லாரும் சொல்றது நாமளும் சொல்றோம், அவ்வளவுதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஸ்ரீலங்காவில் இறங்கினாங்க, அங்க அதை பாதமெல்லாம் ஐக்கியம் வச்சுக்கிறாங்க, அல்லாஹ் போலும். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்று வணங்கின மக்காம் இப்ராஹிம் சிவன், அப்படித்தானே? அதுக்கு ஆதாரம் இருக்குது. பாவாத மலைக்கு ஆதாரம் இல்லை. ஆனால நம்ம மறுத்துக்கிட்டு அதுக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் பண்ணி இருக்க வேண்டிய ஒரு தேவை இல்லை. ஓகே, சொல்லிட்டு போறாங்க, அவ்வளவுதான். ஒன்னொருக்கு ஒரு கதை வச்சுக்கிறாங்க. சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததிகள் தான் நாங்க, அப்படித்தானே? நாங்க எல்லாம் ஆதமுடைய பிள்ளைகள். யா பனி ஆதம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, ஆதமுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் வந்துரும். உலகத்துல யூதன், கிறிஸ்தவன், நாஸ்திக எல்லாம் நெருப்பு உணங்கி அத்தனை பேரும் இந்த ஆதமுடைய சந்ததிகள் வந்துருவாங்க, அப்படித்தானே? ரைட். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு அல்லாஹ் தஆலா ஹைலைட் பண்ணி சொல்ற முக்கியமான ஒரு நபி தான் நூஹ் நபி. நூஹ் நபியோட வரலாறு படிச்சிருப்பீங்க. எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? 950, 950 வருஷம். லபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா. 1000 வருடங்களுக்கு 50 வருஷம் போறோம். 950 வருஷம் அவர் அந்த சமுதாயத்தில் பிரச்சாரம் பண்ணார். எத்தனை பேர் ஈமான் கொண்டாங்க? ஹதீஸ்ல வருது, அன்னளவா ஒரு 70 பேர் வரைக்கும். வமா ஆமன மஅஹு இல்லா கலீல். 950 வருஷம். இன்ஷா அல்லாஹ் அதை தனியா படிப்போம். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போறதா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முந்தியா இல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முந்தியா? யாரு? நூஹ் இப்ராஹிமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அந்த சந்ததியில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. அதுக்கு ஒரு சாட் ஒன்று படிக்கிறாங்க, இவர மகன். அது ஒரு நிரூபணமான வரலாறு இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதுல இருந்து வராங்க? நூஹ் நபி. அதாவது நபிமார்களுக்கு இடையில தொடர்பு இருக்குது, தொடர்பு இல்லாம டிஸ்கனெக்ட் இல்லை. ஆனா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா. இந்த உம்மத்துல எல்லா உம்மத்துக்கும் நாங்க தூதர்களை அனுப்பினோம். எல்லா உம்மத்துக்கும் அனுப்பினோம். வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா. எதுக்கு அனுப்பினோம்? அன் அப்துல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை வணங்கணும். எல்லா நபிமார்களும் சொன்னாங்க, அல்லாஹ் தவிர யாரையும் வணங்கக்கூடாது. இது எல்லா நபிமார்களும் செஞ்சாங்க. நூஹ் நபி செஞ்சார், மூசா, ஈசா எல்லாருமே செஞ்சாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க. இப்ப நாங்க அல்லாஹ் தஆலா இதுல அந்த ஒரு சார்ட் ஒன்று போட்டான்னு சொன்னேன். ஆதம், நூஹ, ஆல இம்ரான், அதே மாதிரி இவங்க எல்லாரையும் நான் தெரிவு செஞ்சேன். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான், நியாமத்து செய்யப்பட்ட நபிமார்களை சொல்லும் போது மின் துர்ரியத்தி ஆதம், ஆதமுடைய கிளையார்கள், ஒமன் ஹமல்னா மஅ நூஹ், நூஹ் நபியோடு நாம கப்பலில் சுமந்து காப்பாற்றியவர்கள், இப்ராஹிமுடைய சந்ததியினர், இஸ்ராயில், இஸ்ராயிலுடைய சந்ததியினர் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப இந்த நூஹ் நபியுடைய சந்ததி பிறகு இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களோட மார்க்கத்துல தான் இப்ப நாங்க இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இத்தபி மில்லத்த இப்ராஹிம். குர்ஆன்ல படிச்சீங்களா? இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்க. யாருக்கு சொல்றான்? நமக்கு மட்டுமல்ல, நபிக்கே திருவா சொல்றான். தெரியுங்களா? இப்ராஹிம் நம்ம இருக்கிற மார்க்கம் இப்ராஹிமுடைய மார்க்கம். யார மார்க்கம்? ரசூலோட மார்க்கம்ன்றீங்க, இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதை கொண்டாடுறாங்களோ அதைத்தான் அப்படியே ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஸலவாத் இப்ராஹிமியா நம்ம ஓதுறோமே, யாருக்கு தெரியுமா என்னண்டு? ஸலவாத் இப்ராஹிமியான்னு ஓதுறோம். தெரிஞ்சவங்க சும்மா லேச கை தூக்கி காட்டுவோம். ஸலவாத் இப்ராஹிம் எப்போ ஓதுறோம்? அத்தஹியாத்துல அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம். நமக்கு
நேரடி கனெக்ஷன். நம்ம இருக்கிற மார்க்கமே இப்ராஹிம் தான். புரியுதா உங்களுக்கு? அல்லாஹ் சொல்றான் வமன் யர்கப் அன் மில்லத்தி இப்ராஹிம், யார் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை யார் புறக்கணிக்கிறாரோ இல்லா மன் சஃபிஹ நஃப்ஸஹு, தன்னை தானே மடனாக்கி கொண்டவனை தவிர இப்ராஹிமுடைய மார்க்கத்தை யாரும் புறக்கணிக்க மாட்டார்கள். அப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்துல நாம இன்னைக்கு இருக்கிறோம். சஹாபாவா ஓடுறோம் தானே, யாரு மார்க்கம்? கபத்துல்லாஹ்க்கு போறோம், தவாப் செய்யறோம், சஃபா மர்வால ஓடுறோம், மக்காம் இப்ராஹிம்ல தொழுகிறோம், எல்லாம் செய்யறோமா இல்லையா? அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நமக்கு ஒரு தொடர்பு இருக்கு. இப்ப என்ன பிரச்சனைடா, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை யூதர்கள் சொல்றாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்கடா ஆள்றாங்க, கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க இல்லப்பா இப்ராஹிம் எங்கடா ஆள்றாங்க. நாங்க இப்ராஹிமுடைய மார்க்கத்தில் இருக்கிறோம். இந்த மூன்று சாராரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உறவு கொண்டாடுறதுக்கான முக்கியமான ரீசன் என்ன? நான் சொல்லிக்கிறேன் தானே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட இவங்கட லாஸ்ட் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்களுடைய பட்டியல்ல நூஹ் நபி பிறகு வந்த இப்ராஹிம்ல இருந்து நம்ம பேசுறோம். இப்போ இப்ராஹிம்ல இருந்து லாஸ்ட் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்க்கு முன்னுக்கு வந்த நபி யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம். அப்படிதானே? பனி இஸ்ரவேலர்களில் உள்ள கடைசி நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சந்ததிகள்ல வந்த கடைசி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பனு இஸ்ரவேலர்களுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தொடர்பு தெரியுமா? எல்லாரும் தெரியாது சொல்லுங்க. இப்ப உதாரணமா ஓமான்ற ஜனாதிபதி யாருன்னு இருக்கு. அப்படிதானே? நீ ஒரு ஆள் சொல்றாரு நம்பி ஷேக் முகமது பின் ராஷித்ன்றாரு. இப்ப அவருக்கு ரெண்டு விஷயம் போல, ஒன்னு ஓமான்ல யாருக்கு பிரசிடென்ட் தெரியல, அவருக்கு துபாயில அதிபர் யாருக்கு அதனால தெரியாதுன்னு சொன்னா ஒரு மிஸ்டேக், பொலையா சொன்னா ரெண்டு. அதனால அப்படிதானே? உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை இந்த யூத கிறிஸ்தவர்கள் உரிமை கொண்டாடுறதுக்கும் அல்லாஹ் சொல்றான் மாகான இப்ராஹிம் யஹூதியன் வலா நஸரானியன். இப்ராஹிம் அவர் நஸரானி இல்ல, அவர் முஸ்லீமா இருந்தார். உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு இப்ராஹிம ஏண்டாள் சொல்றதுக்கு? அல்லாஹ் சொல்ல அப்படி சொன்னாங்க கிறிஸ்தவர்கள் وقالوا لن يدخل الجنة إلا من كان هودا أو نصارى. ஒன்னு யூதர்களாக கிறிஸ்தவர்களாக இருந்தா அவங்க தான் சொர்க்கத்துக்குள்ள போவாங்க. அல்லாஹ் சொல்றான். யார் சொன்னது? யூதர்கள் சொன்னாங்க, கிறிஸ்தவர்கள் சொன்னாங்க. மறுபக்கம் மாத்தி சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? கூனு ஹூதன் அவ் நஸாரான். ஒன்னு யூதன் ஆயிருங்க இல்லாட்டி கிறிஸ்தவன் ஆயிருங்க, அப்பதான் நீங்க நேரம் இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, وقالوا لن تمسنا النار إلا أياما معدودة. அவங்க சொல்றாங்க ஒண்ணு கொஞ்ச நாள் தான் நாங்க நரகத்துக்கு போனா கூட இருப்போம் அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது. நாங்க அல்லாஹ்வுக்கு விருப்பமானவங்க நாங்க தான் அப்படின்னா. பிரச்சனை என்ன தெரியுமா? இவர் சரியா விளங்கிட்டீங்கன்னு சொன்னா குர்ஆன்ல நிறைய விஷயம் உங்களுக்கு ஓப்பனா வேணும். சில இடம் உங்களுக்கு பிளாங்க் ஆயிக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் யா பனி இஸ்ராயீல், சூரா பக்ரால படிச்சிட்டீங்க தானே? எப்படி? யா பனி இஸ்ராயீல் இذ்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வ அன்னி ஃபضلتكم. படிச்சீங்களா? அது சொல்ல காட்டலுமா? وأوفوا بأهدي أوفي بأهدكم. والله இந்த மாதிரி நிறைய யா பனி இஸ்ராயீல் நிறைய குர்ஆன்ல சொல்றான், சூரத்துல் பக்ரால சொல்றான். பனு இஸ்ரவேலர்களேன்னு சொல்றான். யாரை கூப்பிடுறான்? யார் ஆளுக்கு அவங்க தெரியுமா ஸ்டோரி? இப்போ வாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முக்கியமாக மூணு மனைவின்னு சொல்றாங்க. அந்த மூணுன்றதுக்கு நமக்கு ஒரு நிரூபணமான ஆதாரம் இல்லை. அதனால மூணாவது மனைவிக்கு 6க்குள்ள இருந்தாங்கன்னு அந்த அஹ்லுல் கிதாப் வேதம் கொடுக்கப்பட்டவங்க சில இதுகள்ல இஸ்ராயலியாத்துல இருக்கு. இப்ப நாங்க படிக்க போறது 2 மனைவிமார்கள் சம்பந்தமாகவும் அதுல பின்னணியில இந்த யூத கிறிஸ்தவர்களுடைய பின்னணி என்ன, ரசூலுல்லாஹ் எந்த பக்கத்தாங்க வராங்க, இதுக்கு இடையில நடந்த விஷயம் என்னன்றத இருப்பாங்க. இதுதான் போர்டு எடுத்தேன். நான் போர்டு கொண்டு வரும்போது ஆளுக்கு வச்சாங்க, என்ன இன்னைக்கு போர்டெல்லாம் எழுதிக்கிறீங்க, என்ன நடக்க போகுது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்க எங்க பிறக்கிறாங்க? அவங்களோட பூர்வீகம் எங்க பிறந்தாங்க? யாருக்கா தெரியுமா? ஈராக்ல பிறந்தாங்க. எந்த ஊரு? ஷாம்ல பிறகுதான் வந்தாங்க. அவங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஈராக்ல தான் அவங்க பிறக்கிறாங்க. சரிதானே? அதுல கருத்து முரண் பார்த்தா நான் பெரும்பான்மை வச்சு பேசுறேன். தப்சீர்கள்ல ஈராக்ல பிறக்கிறாங்க. ஈராக்ல பிறந்துதான் அவங்க பிரச்சாரம் வருது. மக்கள் கிட்ட போய் தன்னுடைய பாப்பாட்ட போறாங்க, கேட்கிறாங்க, எதுக்காக இதை போய் வணங்குறீங்க?
மா லா யஸ்மஉ வலா யுபஸிர் வலா யுக்னி அன்க ஷைஅன். இதுக்கு போய் உங்களுக்கு கேட்காத, நீங்க சொல்ற விஷயங்களை கேட்காத, அல்லது உங்களை பார்க்காத, உங்களுக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணாத, இதை போய் எதுக்கு வணங்குறீங்க? பாப்பா எதுக்கு நீங்க இந்த ஷைத்தானை வணங்குறீங்க? நீங்க என்ன பின்பற்றுங்க? நிறைய பிரச்சாரம், அது உங்களுக்கு ஹிஸ்டரியில உங்களுக்கு படிக்க இப்படியே பண்றாங்க. எந்த அளவுக்கு சொன்னா அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, மூணாவது வாக்காம இப்படிதான் சுத்திட்டு இருந்தாங்க, நாங்க செய்யும். இன்னைக்கு அப்படிதான் நம்ம சமுதாயத்தில் நிறைய பேர் என்னத்துக்கு தர்கா கல்யாணம் போறீங்க, இதை பேசப்படாது, இதுங்கிற மூதாதையரோட மார்க்கும். ஏப்ப உங்களுக்கு மூளை குத்திருக்குதானே செய்யுது. கேட்கிறாங்க, நீங்க கூப்பிடுறீங்களே, அழைக்கிறீங்களே, உங்களுடைய விஷயத்தை கேட்குதா, அது உங்களை பார்க்குதா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதா, அது உங்களுக்கு தீங்கு செய்தா? எதுவுமே இல்லை, எதுக்கு போய் வணங்குறீங்கன்றாங்க. அப்ப இப்ராஹிம் சில விஷயம் இருக்குதானே. இப்ப நான் இதே விஷயத்தை நான் உட்கார்ந்து அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு உங்களுக்கு விளங்கும் தான், ஆனா ஊழல் கிளியரா விளங்குமான்னு எனக்கு தெரியல. அப்ப நான் என்ன செய்யறேன்டா, இதை புரிய வைக்க இன்னொரு ஸ்டெப்புக்கு போறோமா இல்லையா, சில உதாரணங்களை காட்டுற மாதிரி இப்படி எனக்கு கிளியரா விளங்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த மக்களுக்கு சொல்லி பார்க்கிறாங்க, இதுகிட்ட போறீங்களப்பா, இது கல்லு, இது கொண்டு விளங்காது, இது தனக்கு தன்னை ஈ இருந்தா கூட அதை இறக்க முடியாத ஒரு கல்ல போய் நீங்க கடவுள் நினைக்கலாமான்னு கேட்கிறாங்க. ஆனா அவங்களே இல்லைன்னா எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, எங்களுக்கு மூதாதையர்கள் அதுக்கு வேற வேற ஹிக்மத்தெல்லாம் செஞ்சுறாங்க. பெரிய அந்த நட்சத்திரத்தை காட்டி இருந்தா இதுதான் பெருசுகள், இதான் கடவுள் ஆயிடுன்றாங்க. அதுக்கு பிறகு சந்திரனை காட்டினாங்க. அவங்க நம்ப இல்லை, அந்த மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கா இதெல்லாம் எப்படி கடவுளா இருக்க முடியும்னு பல விஷயங்கள் அவங்களுக்கு உணர்த்தும் போது கடைசியா இன்னொரு வழியை கையாளுறாங்க. எப்படின்னா, இப்போ பொதுவா ஒரு விஷயத்தை நீங்க விளங்கணும், அல்லாஹ் தஆலா நபிமார்கள் அனுப்பும் போது நீங்க பாருங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லும் போது அவருடைய சமூகத்துக்கு நபிங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது சமூகத்துக்கு நபி. ஆனா ரசூலுல்லாஹ் பத்தி சொல்லும்போது இன்னி நான் உங்களுக்கு முழு சமுதாயத்துக்குமான நபியாக அனுப்புகிறேன் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் சொல்றோம். நம்ம ரசூலுல்லாஹ் வந்து முழு உலகத்துக்குமான தூது, ஆனா அந்தந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடுத்த இன்னொரு விஷயம் யோசிக்கிறாங்கன்னா, இவங்களை புரிய வைக்க ஒரு வித்தியாசமான ஒரு டெக்னிக்கை கையாளுவாங்க. அவங்க இந்த பெருநாளைக்கு போற இடமெல்லாம் காலி ஆயிருக்கு. அப்ப இவங்களை கூப்பிடுறாங்க, இல்ல நாங்க கொஞ்சம் வருத்தமாக்கிறோம் வரலன்ட்டா இவங்களை யோசிக்க வைக்கிறதுக்காக இந்த விஷயத்தை தப்பாக விளங்கி வச்சுக்கிட்டு இந்த தவறான பாதையிலும் சில ஆட்கள் போயிடக்கூடாது. நான் தெளிவா சொல்றேன். என்ன செய்றாங்கடா, அவங்க வணங்கக்கூடிய சிலைகள்ல பெரிய விட்டுட்டு சின்னதெல்லாம் வணக்க போட்டான். இப்ப இதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வழிமுறை நான் பின்பற்றுறேன்னு சொல்லி போட்டு உள்ள சிலையெல்லாம் உடைக்கலாமா? நம்ம இல்ல, அவங்க செஞ்ச வேலையை ஃபுல்லா படிக்கணும். உடைச்சு போட்டு என்ன செய்யறாங்க, அந்த மாதிரி செய்யக்கூடிய சில ஆட்கள் விளங்காம உடைச்சு போட்டு ஆள் இல்லை, உடைச்ச வணக்காம பாப்பாவை பிடிச்சி உமாவை பிடிச்சி சம்மந்தம் இல்லாத பிடிச்சி போட்டு வெயில போட்டு அவனை போட்டு அடிச்சு, அட உடைச்ச நீ உடைச்ச அளவுக்கு தைரியம் இருந்தா நீ ரெண்டு பேஸ் பண்ணணும் மாதிரியா பிரச்சனை, நீ உடைக்கிறா எங்களுக்கு ரகசியமா கலவுல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த சிலை உடைக்கிறதல்ல அந்த சப்ஜெக்ட், அவங்கள திங்க் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு வேலையாகத்தான் யுக்தியாகத்தான் செஞ்சாங்க. அப்ப என்ன செய்யறாங்கடா, வாராங்க மக்கள் திரும்பி வராங்க, சில எல்லாம் உடஞ்சு பிறகு பெருசு இருக்குது. மன் ஃபஅல பிஆலிஹத்தினா, இந்த எங்கட சிலைக்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணினது யாரு அப்படின்னு கேட்கலாம். இது இப்ராஹிம் வாலிபர் தான் இப்படி சொல்லிட்டு இருந்தாரு, இவரெல்லாம் இதை செஞ்சிருப்பாரு அப்படின்றாங்க. அப்ப எங்கப்பா தேடு ஆளக்கான ஒழிஞ்சிட்டாரு, இல்ல கொண்டு வாங்க ஆள வராது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல இடம் இல்லை, போயிட்டு இருந்தான். வந்து கேட்கிறாங்க, யா இப்ராஹிம் அன்த ஃபஅல்த ஹாதா பிஆலிஹத்தினா, எங்கட சிலையெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணினால் நீதானான்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்ல அந்த பெருசு அதுகிட்ட கேளுங்க, அதுதான் செஞ்சிருக்குமா இந்த மாதிரி சொல்றாங்க. பல் ஃபஅலஹு கபீர், அந்த பெருசுல போய் கேளுங்க, அது பேசுந்தானே அப்படின்னா. அப்படியே கணிச்சு சொன்னாங்க, அரே அவன் சரியா தான் இருக்கிறான், நம்ம தான் அநியாயம் பண்றோம், அவனுக்குள்ளேயே அவனோ அப்படியே நினைச்சிட்டு விட்டால் அடிக்கானோ, அது எப்படி பேசும், அது எப்படி பேசும்? என்னப்பா கூட இந்த சிலையை உடைச்சது யாருன்றே தெரியாது, பேசவும் மாட்டாதுன்னா மறையாம அதை நீங்க வணங்கணும். அவருடைய இடம் தான். இந்த சிந்தனையை அவங்களுக்கு பிராக்டிகலா யோசிக்க வைக்கிறதுக்காகத்தான் அந்த வேலையை செஞ்சாங்க. உடனே சொன்னாங்க, யாரு இதுக்கு மேல இவரை நீங்க விட்டீங்கன்னா இருக்கிற எல்லா நம்ம கடவுளை இல்லாமக்கிடுவாரு, ஆளை நெருப்புல தூக்கி போடுங்க. இதெல்லாம் எங்க நடக்குது? ஈராக்ல வணங்குதா? ஆறா எங்க போடுங்க, நெருப்புல போடுங்க. நெருப்புல போட்டாங்க.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புல தூக்கி போடப்பட்ட நேரத்துல சொன்னாங்க, ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதும். இதை யார் சொன்னா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. காலஹா இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இதை சொன்னாங்க. எப்ப சொன்னாங்க? ஹீன உல்கிய ஃபின்னார், நெருப்புல தூக்கி போடப்பட்ட நேரத்துல இப்ராஹிம் நபி இப்படி சொன்னாங்க. அல்லாஹ் நெருப்புடைய சக்தியை இல்லாமக்கினா, வெளியாக்கினா, இப்படி பல வகையான தொந்தரவுகள் நடந்து யாராவது ஈமான் கொண்டாங்களா? யாராவது ஈமான் கொண்டாங்களா? அது தெரியுமா? நூஹ் நபி வரலாற்றுல ஒரு வெளியே சரி வந்தாங்கன்னு படிச்சோம். இந்த ஈராக்ல இருந்த நேரத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு பெரிய போராட்டத்தை செஞ்சாங்க. ஒரு மனிதர் ஒரு உம்மத்துல வேலையை செஞ்சார். நம்ம இவ்வளவு பேர் சேர்ந்து செய்ய முடியாத ஒரு தாவாவை. அப்படித்தானே? கோச்சு கொள்ளாதீங்க, நானும் தான் நீங்களும் தான். இதுல குற்றவாளி யார்? முதலாவது நான், அடுத்து நீங்க. நம்ம என்ன தவா செய்யறோம்? வியாழக்கிழமை வாரம் நம்முடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு, ஆஃபீஸ் எல்லாம் முடிச்சுட்டு இங்க வந்து, அப்படித்தானே? நீங்க வந்ததோட ஸ்டார்ட் பண்ணிட்டு நினைக்கிறாங்க, உதாரணத்துக்கு தான் சொன்னேன். அப்ப டைமிங் தான் பார்த்துக்கொள்ற மாதிரியான ஒரு வேலை தான் ஆகும். நம்மட பார்ட் டைமும் இல்லை, பார்ட் டைம் தான் நம்ம அதையும் ஒரு ரெகுலரா பண்ண பார்ப்போம். இது டைம் கிடைச்சா பயானுக்கு வருவோம், இல்லாட்டி படிப்போம், பார்ப்போம் மாதிரி தான் நம்ம வச்சுக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வாழ்க்கையே தாவாதான். அப்படி ஹார்ட் பண்ணி, அப்படி களத்தில் நின்று எதிர்ப்புகளை சந்திச்சு, இவ்வளவு துணிகரமான வேலை செஞ்சு ஒரு மனிதர் ஒரு நின்ற நேரத்துல கூட யாரும் வரல. கடைசியாக தன்னுடைய மனைவியை கூட்டிக்கிட்டு ஹிஜ்ரத் போறான். இன்னி ذاهب الى ربي. இவன் இதுக்கு மேல ஏத்துக்கொள்ள மாட்டான். நெருப்புல தூக்கி போறானோ, இதுக்கு மேல எப்படி தாவாசிரியர் நெருப்புல தூக்கி போட்டா ஒரு மனுஷன்? அப்ப என்ன செய்யறாங்க? வெறுத்து வாராங்க. வரும்போது தன் மனைவி, யார் மனைவி? யார்? தமிழ்ல எழுதின வாசிக்கிறது தானே, நான் இங்கிலீஷ்ல கொஞ்சம் எழுதுறேன். சாரா. இவங்க தான் ஃபர்ஸ்ட் வைஃப், அவனோட முதல் மனைவி. இரண்டாம் மனைவி இல்லை இன்னும், இதுக்கு பிறகுதான் அவங்க வருவாங்க. முதல் மனைவி யாரு? சாரா. ஈராக், அவங்க சொந்த ஊர் ஈராக். சரிதானே? என்ன செய்யறாங்கடா, மனைவி அழகிது ஃபர்ஸ்டுக்கு அவங்க வராங்க, மிஸ்ருக்கு வராங்க. ஈஜிப்ட், நம்ம ஃபிரௌன் அங்கதான் ஃபர்ஸ்ட் வராங்க. அந்த நாட்டுல ஒரு குடுங்கோலன் இருந்தான். அவன் வேலை என்னன்னு கேட்டா, அழகான பொம்பளை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து மனைவி சாரா, ஹதீஸ்ல வருது தெளிவா, மிக அழகான ஒரு பெண்மணி. அந்த மனைவியை கூட்டிக்கிட்டு எங்க வராங்க? மிஸ்ருக்கு வராங்க, ஈஜிப்டுக்கு. ஈஜிப்டுக்கு வார நேரத்துல அந்த நாட்டில் உள்ள அந்த கொடுங்கோலன் ஒரு அழகான பொம்பளையை கண்டா கணவனை கொலை செஞ்சுட்டு அந்த பொம்பளை எடுத்துக்கொள்வான். அந்த மன்னர் இப்ப வந்து இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க, யாரப்பா கூட ஒரு ஆளை கூட்டி வந்துக்கிறீங்க? This is my sister தான். This is my sister. இவரோட வைஃப் இல்ல, சகோதரி தான். மூணு பொய் சொன்னாங்கன்றது இது ஒண்ணு. அது பொய்ன்னு சொல்றதை விட, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன் தானே, அது ஒரு வகையில உண்மை. சரிதானே? அதுக்கு ஒரு வேற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. பொய் அல்ல. உதாரணமா ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர்கிட்ட நீங்க கடன் கொடுத்தா திருப்பி தர மாட்டார். கொடுத்ததுதான். உங்கள்கிட்ட வந்து கேட்கிறாரு, ஒரு 500 ரியால் எடுக்கலுமான்னு கேட்கிறாரு. உண்மையா உங்கள்கிட்ட பேங்க்ல பணம் கிடக்குது, இவர்கிட்ட கொடுத்தா எடுக்கவும் மேலாது, இல்லைன்னு சொன்னா கேட்கவும் மாட்டார். கையில இருந்தா 1 ரூபா கூட இல்லை அப்படின்னு சொல்றீங்க. உண்மையா உங்க கையில 1 ரூபாய் தானே? பொய் இல்லை, நீங்க சொன்னது உண்மை. ஆனா நீங்க சொல்ல வந்த அவருக்கு, நீங்க அவர் எதிர்பார்க்கிறாரு பணம் இடிக்குமான்னு கேட்கிறேன். கையில 1 ரூபாயும் இல்லை. அதுக்காக இதை பயன்படுத்திடாதீங்க. முடியுமானவங்களுக்கு கடன் கொடுங்க, முடியும். சரிதானே? அப்ப இது காரணம் பொய் சொல்லவும் அவருக்கு இருக்குதுன்னு சொன்னா கொடுத்தா திருப்பியும் வராது. என்ன பண்றது? கையில 1 ரூபாயும் இல்லைன்னு அனுப்பியாச்சு. யா அல்லாஹ் என்ன மன்னிச்சு, வேற வழி இல்லைன்னு நம்ம அல்லாஹ் இஸ்திக்பார் செய்யணும். சகோதரன் குடி போயாச்சு, பெண்ணை குடி போயாச்சு, இவர் ஒண்ணும் செய்யல, மாப்பிள்ளை கொண்டுருவாங்களே. முக்கியமான சம்பவம். அப்ப கூட்டிட்டு போன உடனே அந்த சம்பவம் தெரியும், புகாரில வருது. தேவைப்பட்ட நான் ஹிஸ்டரி சொல்லும் போது நான் ஃபுல்லா சொல்றேன். அப்போ அந்த பெண்ணை தப்புக்கு அனுபவிக்கிறதுக்காக அந்த அரசன் ட்ரை பண்ண முடியல. ஏதோ அல்லாஹ் தஆலா பயமுறுத்திட்டான் அந்த அரசன். இந்த பெண்ணை நெருங்க முடியாதவாறு அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரத்தை உண்டாக்கினான். உடனே அந்த அரசன் சொல்றான், இது ஒரு ஷைத்தான், இது ஒரு பெரிய ஏதோ ஒரு சக்தி உள்ள ஒரு பெண், இவளை அடைய முடியாது சொல்லி பயந்து பத்திரமா அந்த பெண்ணை திருப்பி அனுப்பினது மட்டுமில்லாமல், அந்த காலத்துல உள்ள ஆகப்பெரிய ப்ராப்பர்ட்டி என்ன தெரியுமா? இப்ப நம்ம ஒரு காசை கொடுத்து அனுப்போம், ஒரு கிஃப்ட கொடுப்போம், என்ன சரி ஒண்ணு கொடுப்போம். அந்த காலத்துல ஆக பெருமதியானது ஒரு அடிமை கொடுக்கிறது தான். அதான் ஆக பெருமதியானது. உலக சொல்றது
ஒரு அடிமை கிஃப்டாக கொடுக்கிறார் அந்த அரசர். அந்த அடிமையில பேர் தான் ஹாஜர். யாரு? ஹாஜர். யார் அடிமை? சாராட அடிமை. இந்த உண்மையா சொல்ல போனா உங்க மனைவியில சொத்துக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லையா? உங்க மனைவிக்கு அவங்களோட அம்மா அப்பா அவங்க ஒரு 200 பவுன் நகையை போட்டுட்டாங்க, பவுனை போட்டாங்க, ஒரு வீட்டை கொடுத்தாங்க. மனைவியில சொத்து என்ன சொத்துன்னு சொல்லுமா உங்களுக்கு? உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. அது அவங்க விரும்பின தர்மம் கொடுக்கலாம், இல்ல திருப்பி கொடுக்கலாம். அவ்வளவுதான் சொல்றது. இதே மாதிரி மனைவியில அடிமை மனைவி அடிமைதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. ஆனால் இந்த சாரா அதுக்கு பிறகு என்ன செய்றாங்கன்னா, ஷாம் இந்த சிரியா ஜெருசலம் பலஸ்தீன்ல பிரச்சனை நடக்குது, அதுக்கு போய் அங்கதான் செட்டில் ஆகுறாங்க. அவங்களோட ஷாம் இன்னைக்குள்ள ஷாம் வேற, சிரியா வேற. அன்னைக்கு சிரியான்றது எப்படின்னா அது பலஸ்தீன் எல்லாம் ஃபுல்லா வரும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பைத்துல் மக்தஸ் அந்த இடத்துல கடைசியா போய் செட்டில் ஆகுறாங்க. அதுக்கு பிறகுதான் அவங்களோட இடம் கண்டினியூவா அங்க இருக்கிறாங்க. அதான் அவங்களோட பூர்வீக பூமியாக மாறுது. அதுக்கு பிறகு நபிமார்கள் அங்கே வாழ. இப்ப இந்த சாரா நாயகர் இருக்கிறாங்க தானே, இவங்களுக்கு குழந்தை இல்லை, கல்யாணம் முடிச்சது. இவங்க 2 குழந்தையும் தான் சகோதரின்னு சொல்லிக்கலுமா? ஏன் தனியாக தான் போறாங்க. அவங்க 2 பேரும் தான் பூமி, வேற யாரும் ஏற்றுக்கொள்ளல. ஹதீஸ்லயும் தெளிவா வருது. அவ்வளவு பிரச்சாரம் பண்ணி யாரும் ஏற்றுக்கொள்ளல. கணவன் மனைவி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவி. அதனால அல்லாஹ் தஆலா சொல்றார், இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன். அல்லாஹ் சொன்னது காரணம், இப்ராஹிம் ஒரு நபர் சமூகமாக இருந்தார். என்ன அர்த்தம்? ஒரு சமூகம் செய்ய வேண்டிய வேலையை தனியை நம்பிக்கை அவர் செஞ்சார். அதனாலதான் அவர் பெரிய ஹைலைட். அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ரஹ்மான், வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் அல்லாஹ் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ப இந்த சாரா நாயகர் செய்றாங்கடா, தன்னுடைய அடிமையான இந்த ஹாஜரை தன்னுடைய கணவருக்கு 2ஆம் திருமணமாக செஞ்சு வைக்கிறான். அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா ஒரு குழந்தையை கொடுத்தான். அந்த குழந்தைய பேர் என்ன? இஸ்மாயில். அப்படித்தானே? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் யார குழந்தை? இந்த ஹாஜர் குழந்தை. யார் அடிமை? சாராட அடிமை. அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா இந்த சாரா நாயகிக்கு ஒரு குழந்தையை கொடுத்தான். அவர் பேர் என்ன? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். நான் எல்லாம் போடல, சும்மா உங்களுக்கு தெரியுதுக்கா. சாரா நாயகி மகன் யாரு? இஸ்ஹாக். இப்ப இவங்க இப்ப எங்க 2 பேர் இருக்கிறாங்க? எங்க இருக்கிறாங்க? மக்கா தானே? மக்கா 2 பேரையும் குழந்தை இறச்சி சின்ன குழந்தைய கொண்டு எங்க சொன்னாங்க? எங்க கொண்டுட்டாங்க? அவங்களோட சிரியாவில் இருந்து, அவங்களோட பலஸ்தீனத்தில் இருந்து கொண்டு போய் எங்க செட்டில் ஆக்குனாங்க? மக்கால கொண்டு 2 பேரும் வந்தான். இப்ப நீங்க யோசிக்கணும், அது என்ன அல்லாஹ் அப்படி சொன்னான்? அவங்க ஒரு பொம்பளை தானே, எப்படி ஒரு பிள்ளை வச்சுக்கு தனி வைப்பாங்கன்னா, அல்லாஹ் பொறுப்படுத்த விஷயத்த ஹாஜர் நாயகே சொல்லிட்டாங்களே, அல்லாஹ் பார்த்துக்கொள்ளும், நீங்க போங்க அவனை பார்த்துக்கொள்ளுங்க. அல்லாஹ்வுக்கு எப்படி அடிமையா இருந்தாங்க, அல்லாஹ் சொன்னா அதை எப்படி கட்டுப்பட்டாங்கன்றதுக்கு பெரிய ஆதாரம். இப்ப மக்கால இருக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த ஸ்டோரி நான் இப்போதைக்கு இதை எப்படியே வைக்கிறேன். நான் வருவேன் கொஞ்சம் லேட் ஆகி. இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துற மகன் யாரு? யாக்கூப். எனக்கு கை கொஞ்சம் எழுதல, ஒரு ஆள் எழுதுறீங்களா? எழுதுற ஒரு ஆள் சும்மா நல்ல ஹைலைட் வாங்க எனக்கு வா, நீங்க யாக்கூப் நபி எழுதுங்க. சரிதானே? நம்மளோட சகோதரர் இம்ரான். சரிதான், ரைட், ஓகே. நான் சொல்றது மட்டும் எழுதுங்க. சரிதானே? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க யாரா? சாரா நாயகி மூலமாக கிடைச்ச இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துற மகண்ட மகன். யாரு? பேரப்பிள்ளை. இவருக்கு இன்னொரு பேர் இஸ்ராயில். எழுதுங்க, இஸ்ராயில் எழுதுங்க. இஸ்ராயில். நேரம் சரியா? டைமிங் தானே? 10 மணி வரைக்கும் தொடரலாமா? எனக்கு சிக்கல்னா சொல்லிருங்க, புறவு சொல்லக்கூடாது. இஸ்ராயில் சொல்லுவாங்க. இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துல இவங்களுக்கு புறம் வரக்கூடிய சந்ததிகளுக்கு ஆதி யாக்கூப்னு சொல்லுவாங்க. யாக்கூபின் கிளையார்கள் குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம். இல்லாட்டி பனூ இஸ்ராயில் என்று சொல்லுவாங்க. இவங்களோட பிள்ளைகள், இவங்களோட பிள்ளைகள்ல கீழே யூசுப் உண்டு. நீதி போட்டுங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பேர்? யூசுப்.
சரி சரி, நானே எழுதி கொள்ளதாங்க, உங்களுக்கு கரைச்சல். நீ போ சரி. எனக்கு கை கொஞ்சம் எழுத கஷ்டம். சரி, யாரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். சூரா யூசுப் யார் படிக்கிறீங்க? ஃபுல்லா பொய் சொல்லப்படாது, உண்மை மட்டும் தான் சொல்லணும். குரான் ஓதிப்பீங்க, கண்டிப்பா ஓதிப்பீங்க. ரமலான்ல ஒரு குரான் இப்படி யார் முடிக்கிறது தானே? ஃபுல்லா தமிழோட அந்த சூறாவை யூசுப் நபியுடைய வரலாற்று ரீதியாக எனக்கு விளங்கும் யாராவது சொல்லக்கூடியவங்க இருக்கிறீங்களா? எல்லாத்தையும் படிப்பிக்கிற போல பேசல படிச்சுப்பீங்க நீங்க. ஆனாலும் கேட்ட நான் எனக்கு தெரியும் தான் உங்களோட கேள்வியை எப்படி சொல்லாமீங்க, படிச்சிருப்பீங்க. தெரியும் தெரியும் தெரியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வரலாற்றுல ஒரு சம்பவம் நடக்கும். சாரா நாயகியோட பூர்வீக பிறந்த விடுது எங்க? ஈராக். ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்ராஹிம் ஈராக் தான். ஆனா எங்க போய் செட்டில்டு? சிரியா, ஷாம், பலஸ்தீனத்துல செட்டில்ட் ஆயிட்டாங்க. இப்ப வந்து எங்க போனாங்க? எங்க ஃபெஸ்டுக்கு போனாங்க, ஈஜிப்டுக்கு போனாங்க. அங்க என்ன நடந்தது? ஒரு அடிமை கிடைச்சது மனைவிக்கு. அந்த அடிமைய திருமணம் முடிச்சு ஒரு குழந்தை இஸ்மாயில் கொண்டு மக்கால விட சொன்னா அல்லாஹ் விட்டாச்சு. இப்ப இங்குதான் வாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல மகன் இஸ்ஹாக், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துல மகன் யாக்கூப், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துல மகன் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். புரியுதா? இப்ப இந்த பனு இஸ்ராயல்ன்றது எங்க ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து பனு இஸ்ராயல், இஸ்ராயல் நீதான். பனு இஸ்ராயல்னா இஸ்ராயலின் சந்ததிகள், பிள்ளைகள் இந்த அர்த்தம். யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் 11 சகோதரர்களும் இருந்தாங்க. படிச்சீங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் கனவு காண்றாங்க. என்ன கனவு காண்றாங்க? இன்னி ரஅய்து ஃபில் மனாமி இன்னி ரஅய்து 11 கௌகபன் வஷம்ஸ வல் கமர ரஅய்துஹும் லீ சாஜிதீன். நான் 11 நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் எனக்கு சுஜூது செய்யும்படி கனவு கண்டேன் அப்படின்னு தன் தந்தைக்கு சொல்றாங்க. தந்தை யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். தந்தை சொல்றாங்க, உண்ட இந்த கனவை வெளியே சொல்லாங்க. தந்தை ஒரு நபி தானே, அவருக்கு தெரியும் இதுக்கு பின்னால ஒரு பெரிய விளக்கம் நிக்குது. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துல பிள்ளைகள்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் அவருக்கு ஒரு சகோதரி இருந்தார், அவரை புனியாமீன்னு சொல்றாங்க. இந்த 2 சகோதரருக்கும் தாய் வேற, சரிதானே? அது இல்லாம மத்த 11 பேர் இருக்கிறாங்க, மத்த 10 பேர் அவங்களோட தாய் வேற. ஆனா வாப்பா வழியால எல்லாரும் சகோதரர்கள். இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது விளங்குதானே சொல்ற விஷயம்? நல்லா விளங்குதா? கிளியரா விளங்காது நிப்பாட்டிக்காரங்க நான் சொல்லுவேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது ஏனைய சகோதரர்கள் யாரு? இதான் பனு இஸ்ராயல் ஸ்டார்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கேதான் பனு இஸ்ராயல் ஸ்டார்ட் ஆகும். எல்லாருமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல சந்ததியா இருந்தாலும் இந்த பனு இஸ்ராயல் இருந்து யாக்கூப் நபியுடைய சந்ததியை தான் சொல்லுது. யா பனு இஸ்ராயல் நல்லா சொல்றானே. இவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சரியா தன்னுடைய கூட பிறந்த சகோதரர்களால ஒரு சதி பண்ணப்பட்டாங்க. இவங்க மேல வாப்பா கூட இறக்கும் முடிவெடுக்கிறாங்க. யூசுப்ல கூட இறக்க வச்சுக்கிறாங்க வாப்பாண்டா. என்ன பண்ணலாம்? ஒரு ஆள் சொல்றாரு, ஆளை க்ளோஸ் பண்ணிடும் சகோதரர்களை. இன்னொரு ஆள் சொல்ல கொல்லெல்லாம் போனா எங்கேயாவது பயணிகள் போற இடத்துல கிணத்துல அப்படி பத்திரமா வச்சா எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு. அந்த காலத்துல ஒரு புள்ள கிடைச்சாதான் இனி விக்கிறது தானே, அடிமை தானே. இந்த காலம் மாதிரி இல்லையே. பேஸ்புக்ல போட்டு இருந்தாரு புள்ள கண்டுபிடிக்கப்பட்டு விவரம் தெரிந்தவர்கள் வந்து அந்த காலம் எல்லாம் வித்துவாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு. புள்ள போனா போனதுதாங்க. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிணத்துல போடப்பட்டாங்க. தெரியுமா? சகோதரர்களால வந்து வாப்பாவை ஏமாத்தி கிணத்துல போடப்பட்டவனே இவங்க கொண்டு எங்க விற்கப்பட்டாங்க? இவங்க எங்க விற்கப்பட்டாங்க? மிஸ்ர்ல, எகிப்துல. எகிப்துல விற்கப்படுறான். இப்ப 3வது ஒரு சப்ஜெக்டோட வரப்போகுது. இப்போ அவங்களோட உண்மை எங்க இருக்காங்க? பலஸ்தீனத்துல. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு செய்யப்பட்ட சதியால பயணிகள் கொண்டு போய் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வித்தது ஈஜிப்ட்ல. ஈஜிப்ட்ல யாரு மன்னர் ஆகிறது? அந்த நேரத்துல ஃபிரௌன் அல்ல. ஃபிரௌன் சொல்றது ஒரு மன்னர் அல்ல. அந்த எகிப்துல வார அந்த மன்னர்களுடைய பேரு ஃபிரௌன் தான். விளங்குதா? ஃபிரௌன் ஒரு ஆள் அல்ல, அந்த மன்னர்களுக்கு ஃபிரௌன் சொல்றது. இப்ப எகிப்துல விற்கப்பட்ட நேரத்துல அவர் ஒரு மினிஸ்டர் வீட்டுல வளர்றார், ஒரு வீட்டுல வளர்றார். வளர்ந்து அந்த பருவ வயது அடைகிற நேரத்துல அங்க அந்த ராணிக்கு, அந்த மன்னருடைய மனைவிக்கு இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது செக்ஸ், தாம்பத்திய, அதாவது தவறான முறையில அவங்க அடையணும் அந்த பெண் விரும்புறான். காரணம் என்னன்னு கேட்டா, இந்த உலகத்திலேயே மிக அழகு வழங்கப்பட்டவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அப்படிப்பட்ட ஒரு அழகு. இவர் மனுஷனே இல்லை, இவர் மலக்காகத்தான் இருப்பார். அப்படிப்பட்ட அழகு. அப்போ ஒரு முறை வாசல் எல்லாம் அடைச்சிக்கிட்டு, எல்லா பேரும் அடைச்சிக்கிட்டு யூசுஃபே தப்புக்கு வாண்டு கூப்பிடுறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா?
அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த விபச்சாரத்திலிருந்து ஒரு மூமின் எப்படி ஒதுங்கணும், அல்லாஹ் பயப்படணுன்றதுக்கு இந்த இடத்துல ஒரு ஆதாரமிக்கு. நம்மளை நம்பி ஒரு இடத்துல எடுக்கிறாங்கண்டா நம்பின இடத்துக்கு மிக விசுவாசமாக ஒரு மூமின் வாழும். கழுத்தே போனாலும் சரி நம்பிக்கையை பாதுகாக்கணும். ஒரு வீட்டுக்கு நம்பி எடுக்கிறாங்கன்னா அங்க உள்ள பொம்பளையோட தப்பா நடக்கிறது அந்த மாதிரி செய்யறதுகள் ஆக ஒரு துரோகத்தில் ஆக பெரிய துரோகம் அதான். உடனே அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? என்னுடைய இந்த முதலாளி என்னை இவ்வளவு அழகான முறையில வச்சுட்டு இருக்கும் போது நான் எதுக்கு அவருடைய மனைவிக்கு துரோகம் பண்ணணும்? ஓடுறாங்க. பெண்மணி போய் அந்த சட்டையை பிடிச்சி இழுக்கும் போது பின் சட்டை கிழியுது. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நான் என்னுடைய முதலாளிக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு பயந்து ஓடுறாங்க. கடைசியா ஓடும்போது டோர் கிட்ட போகும்போது மாப்பிள்ளை நிற்கிறார். என்ன செஞ்சா அந்த பொம்பளையோட வேலைக்கு நல்லா பாதுகாக்கணும். நல்ல பொம்பளை நிறைய பெருக்கிறாங்க. பொம்பளைகள் இனமிக்குதான மோசமான ஒரு படைப்புன்னு தான் ஒரு வகையில. ஆக டாப் லெவல்ல உள்ள நல்ல பெண்கள் இருக்கிறது போல ஒரு செகண்ட்ல உங்களோட பிளேட்டை மாத்தி வேற பக்கத்துல திருப்பி விடுறாங்க விஷயத்தை. ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொன்னாங்க, குறிப்பா பெருநாள் தினத்துல சொல்றாங்க, பெண்களே நீங்க நிறைய பேர் நரகத்தில் இருக்கிறத நான் பார்த்தேன். பெண்கள் கோச்சுக்கொள்ளா இதுல கேட்கிறவங்க உங்களை பத்தி சொல்லல, நரகத்துக்கு போற பெண்களை பத்தி சொல்றாங்க. என்னடா நம்மளை பத்தி சொல்றாரு மௌலவி, என்ன சரி கோபமாய்க்குமோன்னு நினைக்கிறாங்க. உங்களை பத்தி நான் நினைக்கவும் இல்லை பேசவும் இல்லை. இது பொதுவாக ரசூலுல்லாஹ் பெண் சமுதாயத்தை சொன்னாங்க. ஆனா பெரும்பாலும் அப்படிக்காங்க பெண்கள் சொன்னாங்க, நீங்க நரகத்துக்கு போறதுக்கு ரெண்டு காரணம் சொன்னாங்க. ஒன்னோ தக்ஃபுர்னல் ஆஷீர், மாப்பிளமாருக்கு நம்பிக்கை இருக்கிறீங்க. நீங்க காலம் காலமா உழைச்சி எல்லாம் செஞ்சு நீங்க 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் நீங்க நல்லா வச்சுப்பீங்க தானே, எல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. இங்க வேணாலும் என்ன வேணும்ப்பா அதுல போய் வாங்க, அங்க போய் வாங்க, இங்க போய் வாங்க, ஏன்னா கரிஃபோர்ல வாங்க, எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பீங்க. ஒரு கிழமை அல்லது ஒரு மாசம் உங்களுக்கு கஷ்டத்துல நீங்க அவங்க கேட்ட ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்திக்க மாட்டீங்க. உங்களை முடிச்ச காலத்துக்கு எப்ப நீங்க என்ன சந்தோஷமா வச்சீங்கன்னு ஒரே போடும் செய்வாங்க. எல்லா பொம்பளைகளும் இல்ல, அல்லாஹ் ஒரு பயந்த பொம்பளைகள் அப்படி செய்ய மாட்டாங்க. பெரும்பாலும் அப்படிதான் சொன்னாங்க. வாயை திறந்தா திட்டு, காத்தடிச்சாலும் திட்டுறது, மழை பெஞ்சாலும் திட்டுறது, இடி இடிச்சாலும் திட்டுறது, திட்டுறதுதான் வாயை திறந்தா. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னொரு வேலை சொல்றாங்க, சப்ஜெக்ட் இல்ல, ஹதீஸ் வரவுன்னு மா ரஅய்து மின் நாகிசாத்தி அக்லின், நான்டா பார்க்கல சொல்றாங்க ரசூலுல்லாஹ், நான்டா பார்த்தில்ல. நாகிசாத்தி அக்ல், ஒரு சிந்தனையிலையும் நீங்கள் கொஞ்சம் தான், மார்க்கத்திலையும் நீங்க கொஞ்சம் மாட்டே இருக்கிறீங்க. ஆனா நீங்க செய்யற வேலை என்ன தெரியுமா? பலமான மூளை, ஒரு ஆம்பளைய மூளைய நீங்க இல்லமாக்குறீங்க. யாரு? ஒன்றுமே இல்லாத நீங்க மிக பல, அதாவது ஒரு பூனை யாரையோட போட்டி போட்டு வெளியில மறுத்தனீங்க சொல்லுங்களா, ஒன்றும் இல்லாத நீங்க அப்படின்னா கேட்கிறாங்க. எனக்கு மார்க்கத்துல என்ன எங்களுக்கு குறைச்சிருந்தீங்க? மாத விடாய் வருது, குழந்தை கிடைக்குது, தொழுவுங்களா, நோம்பு முடிக்கீங்களா? இல்லையே. அப்படி மார்க்கத்துல குறைச்சல் தானே நாங்க சொல்லலாம். அப்படி அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சாட்சிக்கு ஒரு ஆணுடைய இடமா இருந்தா பெண்ணா இருந்தா 2 பேரும். ஏன் ஆணுக்கு ஈக்குவலா 2 பெண்ணு? 2 பெண்ணா அப்ப உங்களோட எதுல தீனின் வாக்கில் சிந்தனைகளை உள்ள கோலம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த பெண் என்ன செய்யறாங்க? வேறொரு மாப்பிள்ளையை கண்ட உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா? நம்பி வீட்டுக்குள்ள வச்சு ஆளை வளர்த்தீங்களே, உங்களோட வைஃபோட எப்படி தப்பா நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணான்னு பாத்தீங்களான்னு மாத்தி விட்டான். அப்ப அங்கன அவரு மினிஸ்டர் தானே, இந்த மாதிரி பல அரசியல் அவர் பார்த்திருப்பாரு. அப்படியா இருந்தா பக்கத்துலயும் ஒரு ஆள் சொல்றாரு, இதை செக் பண்றா ஒரு வழி. என்ன வழிண்டா, இதுல யார் குற்றம் செஞ்சிருப்பாரு நமக்கு இப்ப தெரியாதானே, எப்படி யாருக்கு சட்ட அவங்க பின்னால் இருக்கிறான்னு அர்த்தம், இவர் ஓடிக்கிறான்னு அர்த்தம். பல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நிரபராதி அப்படி வருது. இதுக்கு பிறகு இந்த செய்தி ஈஜிப்ட்ல கொஞ்சம் பறந்துச்சு. என்ன பொம்பளை வீட்டுல வேலை செஞ்ச அடிமையை தப்பா நடக்க கூப்பிட்டாங்களாமே அப்படி இப்படின்னு ஊர் முள்ள அதோட இவன் என்ன செய்யா தெரியுமா, அந்த இளைஞர் பெண்கள் எல்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சான். ஃப்ரூட்ஸ் கொடுத்து, கையில ஒரு கத்தியை கொடுத்து வெட்டி சாப்பிட வேண்டாம், யூசுஃபே அப்படி க்ரோஸ் பண்ண வேண்டாம் சொன்ன. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அழக சொல்றதுதான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே போகும்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கையெடுத்தாங்க. காரணம் ஹாதா மலக்குன் கரீம், இவன் மனுஷனே இல்லை, இது யாரும் மலக்கு. அந்த அளவுக்கு அழகான ஒரு மனிதர் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு பயந்தார், அந்த விபச்சாரத்திலே தப்பினார். கடைசியில இன்னொரு சந்தர்ப்பத்துல ஏதோ ஒரு தப்பு கிரியேட் பண்ணப்பட்டது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போய் செய்யாத ஒரு தப்புக்காக ஜெயில் இருக்கிறார். எங்க இருக்கிறாங்க? ஜெயில, தண்டை ஊர்ல இல்ல,
ஈஜிப்ட்ல அவர் வளர்ந்து ஒரு வாலிப பருவத்தை அடைகிற காலப்பகுதியில வயசை என்ஜாய் பண்ண வேண்டிய காலத்துல தவறுக்கு வாழைப்பழத்தை உரிச்சு கையில கொடுத்து சாப்பிடுன்னு சொன்னா ஒரு மனுஷன் இல்ல சாப்பிட மாட்டேன், இது ஹராமான வாழைப்பழம் யாரா போடுவோமா? அந்த இடத்திலேயே விபச்சாரத்துக்கு எந்த அளவுக்கு சொன்னா, யூசுஃபே நான் சொல்றது நீ தப்பு செய்யலன்னு சொன்னா உன்னை ஜெயில குடிச்சு நான் போடுவேன் அந்த பெண்மணி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலைய, இந்த பொம்பளை கூப்பிடுற அந்த தப்பான பாதையை விட சிஜின் எனக்கு ரொம்ப விருப்பம். கடைசியில சிஜின் நினைக்கிறான், சிறையில இருந்து அந்த ஸ்டோரி நம்ம போனா அப்படி ஃபுல்லா அதுல போயிடும். அப்படியே சிறையில இருந்து அந்த அந்த ஜெயிலுக்குள்ள சொல்லாட்டி உங்களுக்கு பின்னுக்குள்ள சம்பவம் வழங்காது, அதனால கொஞ்சம் சொல்லத்தான் வேணும். ஜெயிலுக்குள்ள இருந்த 2 நபர்கள், அதுல 2 விஐபி, அரசனோட இருந்த அரச கைதிகள், அரசனோட பணி கைதிகளாக உள்ள வந்துக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. இந்த 2 பேருக்கு ஒரு கனவு தோணும், கனவு காண்றாங்க. கனவு கண்டுட்டு யோசிக்கிறாங்க, இதுல யூசுப்ன்ற ஒரு ஆள் இருக்கிறாரு, ஆளை பார்த்தா ரொம்ப நல்ல மனுஷன் மாதிரி இருக்குது, இந்த கனவுக்குரிய விளக்கத்தை போய் இவர்கிட்ட கேட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அந்த ஜெயிலுக்குள்ளேயே வாராங்க. யூசுப் கிட்ட கனவு விளக்கம் கேட்க. இப்ப நீங்க அதுல இன்னொரு விஷயத்தை விளங்கணும், நம்ம ஒரு இடத்துல போய் இருந்தோம்னா மக்கள் நம்மள நல்லவங்கன்னு சொல்ற மாதிரி இருந்தாக்க நம்மளை தேடி வருவாங்க. பாப்பா இவன் தான் ஆகப்பெரிய மோசமான, இவன் கிட்ட போயிருமா அப்படின்னு ஒதுங்குறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நாங்க உங்களை நல்ல மனுஷனா காணுறோம், நாங்க இப்படி ஒரு கனவு கண்டிக்கிறோம், எங்களுக்கு ஒரு விளக்கம் தரையிலுமான்னு கேட்கிறோம். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவுக்கு விளக்கம் சொல்றதை விட்டுட்டு, நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன், சாப்பாடு வாரத்துக்கு முன்னுக்கு சொல்றேன், ஆனா என்னோட கொள்கை கொஞ்சம் கேளுங்களேன். நீங்கள் எல்லாம் பல கடவுளை வணங்கிக்கிட்டே இருக்கிறீங்க, பல கடவுளை வணங்கலாமா? அது நல்லதா? அல்லது ஒரே ஒருத்த கடவுளா இருந்தா நல்லமா? இதெல்லாம் நான் விட்டுட்டேன், இதெல்லாம் எனக்கு வேணாம், நான் என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கொள்கையில நான் இருக்கிறேன் அப்படின்னு பிரச்சாரம் பண்றாங்க அந்த ஜெயிலுக்குள்ள. அப்ப 2 பேருடைய கனவு பழக்கம் வேணுமா இல்லையா சொல்றாங்க. ஒருவர் சொல்றாரு, நான் ரொட்டியை சுமந்துக்கிட்டு போறேன், காகம் கொத்தி சாப்பிடுதுன்றான். இன்னொரு சொல்றாரு, நான் என்னுடைய அரசனுக்கு இந்த மதுவை பிழிஞ்சு குடிக்கிற மாதிரி கனவு கண்டார். அப்ப அந்த காகம் சுத்தி அந்த கொத்துற மாதிரி கண்டாரு. அவருக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உன்னைய கழுவுல அறைய போறாங்க, தூக்குல நீ தொங்க போறா, உனக்கு உன்னை காகங்கள் கொத்தி செல்ல போகுது, அதான் அந்த கனவுக்கு விளக்கம். இன்னொரு நபருக்கு சொல்றாங்க, நீ பழையபடி உன்னுடைய மன்னர்கிட்ட போறா, நீ அவருக்கு அந்த மதுவை கொடுக்கிற வேலையை நீ செய்ய போறா சொல்லி போட்டு, இந்த யாரு மன்னர்கிட்ட போவாருன்னு அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியுமோ அவர்கிட்ட சொல்றாங்க, நீ மன்னர்கிட்ட போவாதானே, போனா இந்த யூசுப் நான் ஒருத்தன் இருக்கிறேன், கொஞ்சம் மன்னர்கிட்ட என்ன பத்தி கொஞ்சம் சொல்லு. இந்த ஆள் போனத்தோட ஜெயிலுக்குள்ள போனோட, ஜெயிலுக்குள்ள இருந்தீங்களா? சரி சும்மா சரி ஒரு கிழமை 2 கிழமை இல்ல யாசி இன்னைக்கு சும்மா சொல்லுங்களப்பா, இதுல என்ன பிரச்சனை? நான்டா இருக்கிறேன், நான் இருந்திக்கிறேன், ஒரு 10 நாள் இருந்திக்கிறேன் வைங்கள, ஏதோ சப்ஜெக்ட் இந்த வாக்கு கொஞ்சம் தருவாங்க. வெளியில போன உடனே உனக்கு மழை கட்டுவேன், ஒண்ணும் நடக்காது, எல்லாம் இந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிற அந்த ஜோசுக்கு சொல்றதுதான். இந்த வெளிநாட்டுல ரூம் அடைப்பாங்க, ஊருக்கு வாமஜா உனக்கு என்ன செய்ய தெரியுமா, அப்படி செய்ய உனக்கு தொழில் நான் பார்த்துக் கொள்றேன், ஊருக்கு போய் போன் அடிச்சா நொட் ஆன்சர். அந்த மாதிரி எல்லாம் இந்த கூட வைக்கும் போது எல்லாம் சொல்லிட்டு வேற போனோடனே அந்த மாதிரி வரல. புரியா? ஒரு ஆள் தூக்கும் மேடையில, அப்ப அவரு விளங்குனாரு, கனவு பிறக்க சொல்ல உண்டு விளங்குமா இல்லையா? ஆனா அல்லாஹ் அதை மறக்கிறதுக்கு காரணம். இப்ப இந்த கொஞ்ச நாள் போக்கல அந்த நாட்டு மன்னர் இருந்தாரு, அவருக்கு ஒரு நினைவு. இப்ப விடுபட்ட ஜெயில இருந்து போறாரு, அவருக்கு ஒரு கைக்கிறாரு. என்ன கனவு? அதாவது 7 மெலிந்த பசு கொளுத்த 7 பசுவை சாப்பிடுது. 7 பச்சை கதிர்கள் அந்த அந்த மாதிரி அந்த ஒரு கனவு. இந்த கனவை கொண்டு அந்த சபையில சொல்றாரு, இப்படி நான் ஒரு கனவு கண்டேன், யாருக்காவது விளக்கம் தெரியுமா? இது என்ன கனவு, சும்மா தேவையில்லாத ஒரு கனவை கண்டுட்டு வந்துக்கிறீங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லியாச்சு. இவருக்கு இப்பதான் நிறைய ஒரு யூசுப் நபி சொல்றாங்க, அப்படின்னா என்ன ஜெயிலுக்கு அனுப்புங்க, அங்க ஒரு ஆள் இருக்கிறாரு, இந்த கனவுக்குரிய உண்மையான விளக்கம் அவரால் தான் சொல்லணும். யார் சொல்றா? இப்போ இந்த கூட சொன்ன மறந்தாங்க, அவருக்கு அப்பதான் மச்சான் நான் 2 வருஷமா உன்ன நம்பரை தேடுற மச்சான், நீ இல்ல மச்சான் டக்குன்னு வான்னு சொல்லுவாங்க. அப்பதான் அவருக்கு வழி கிடைக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தெரியுது எல்லாருக்கும். சரிதானே? ரைட். மனுஷர்களை மட்டும் நம்பிடப்படாது, படைச்ச ரப்ப மட்டும் ஃபுல்லா நம்புங்க. மனுஷன் என்னைக்கு வேணாலும் சொல்லுவாங்க, அண்ணன் தம்பி சிநேகிதர் தங்களை ஆபத்தாகிய வேலையில் காணலாமா. உனக்கு அண்ணன் யாரு, தம்பி யாரு, கூட்டாளி யாருன்னு பார்க்கணும், உனக்கு பெரிய ஆபத்து வரும். அப்ப போன வேலை செய்யாது,
இன்டர்நெட் வேலை செய்யாது, வாட்ஸ்அப் மச்சான் ஏதோ லொக் ஆயிட்டு மச்சான், ரெண்டும் ஒரு கிழமை வேலையே செய்யல மச்சான், இந்த பிரச்சனை முடிஞ்சு. அப்படி ஆராய்ச்சி சரி. இது அதுக்காக எல்லா மனுஷனும் அப்படி அல்ல, அப்படி இருக்கலாம். நீங்க நம்புறியார ரப்ப நம்புங்க, எனி டைம் உங்களுக்கு இருப்பான். புரியுதா உங்களுக்கு? ரைட். இப்ப ஞாபகம் வந்தாச்சு. அப்ப அரசு என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆளை பத்திட்டு வரணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட உடனே ஆள் வரும். இப்போ அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வரலாறு சொல்றது காரணம் வந்துச்சுல, நீங்க நினைக்கலாம் இப்ராஹிம் நபியோட வரலாறு பூத்துனீங்க. அப்படி சொன்னாதான் உங்களுக்கு கம்ப்ளீட் வரலாறு தெரியும். இதுதான் 4 கிழமை நம்ம செய்ய போறோம். அதனால நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து கூப்பிடுறான், உங்களையா மன்னர் கூப்பிடுறாங்க. இப்ப நம்ம இங்கே ஈக்கிறோம்ல, எங்களை பயான்ல வந்து இடிக்கிறோம். யூசுப் வரலாறு போய் இடிக்குது. இம்ரான் பிரதர் சொல்றாரு, உங்களை ஷேக் கைத்த வரட்டாம், இல்ல பயான் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லுங்க. நீங்க நெஞ்சில சொல்லுங்க, ஷேக் நாங்க பேசிட்டு வரோம், இந்த பயான அப்படி லைவ்ல ஈக்கிறதானே, நீங்க எனக்கு வீடியோ அனுப்புங்கன்னு போயிடுவீங்க. நான் சொன்ன சரியா இல்லையா? சரிதானே? ரைட். சரிதானே? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் வாரேன், இந்த பொம்பளை மேட்டர்ல என்ன உள்ள தூக்கி படிக்கிறாங்க தானே, அதுக்கு முதலாவது என்ன முடிவு மன்னர்கிட்ட கேட்பாங்க. கேஸ் எங்க போயிருக்கோ? நாட்டு மன்னருக்கே போயிட்டு விஷயம். அல்லாஹ் தஆலா நம்ம சில நேரம் நினைப்போம், ஒரு மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்தானே ஒரு நபியில மகன், மிக மிக உயர்ந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து பேரண்ட புள்ளதான் எவ்வளவு பவரான ஒரு மனுஷன், அவரு ஒரு நபி. குற்றமே செய்யாம சின்ன குழந்தை அழிக்கும் போது தாய் தாப்பனை விட்டுட்டு வந்து ஒரு வீட்டுல அடிமையா வளர்ந்து செய்யாத ஒரு குற்றத்துக்காக பல வருடங்கள் ஜெயில இருந்தா எப்படி மனசு வலிக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம நல்லவங்களா இருக்கும் போது நமக்கு கடுமையான ஒரு சோதனை வருது, திருப்பி திருப்பி பிரச்சனை. அடே சின்ன குழந்தைகளை கொண்டு அங்க வித்தாங்க, அங்க போய் ஒரு பொம்பளை தப்பானவன் கொண்டு ஜெயில போட்டிக்கிறான்னா எவ்வளவு வலிக்கும். அப்படி அப்ப நம்ம நினைக்கணும், நம்ம வாழ்க்கையில சோதனைகள் வருதுண்டா அல்லாஹ் எங்கேயோ என்னை உயர்த்த போறான், அதுக்குதான் இவ்வளவு பிரச்சனை. இந்த பிரச்சனை தான் என்னை ஒரு உயரமான இடத்துக்கு கொண்டு போறதுக்கு காரணமாக இருக்க போகுதுன்றத யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சுப்பா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செய்வாங்களா? ஜெயில இருந்த என்ன இந்த நாட்டு மன்னர் கூப்பிடுவாரு அப்படின்னு இல்ல. அப்ப நாட்டு மன்னர் கூப்பிடுறாரு, பொம்பளை கூப்பிடுறாரு, வாங்க கூப்பிடுறாரு. அந்த பொம்பளை கூப்பிட்டு கேட்கிறாங்க, என்ன அப்படி யூசுஃபுடைய விஷயத்துல அவரா தப்பு செஞ்சாரு, என்ன நடந்தது அப்படின்னு மன்னர் கேட்டா உண்மை புரியுதானே, இல்லாட்டி அவர் வேற மாதிரி விசாரிப்பாரு. உடனே அந்த பொம்பளை சொன்னான், அல்-ஆன ஹஸ்ஸல் ஹக். சூரா யூசுப் எடுத்து பாருங்க சம்பவம். இப்ப சொல்ல வேண்டிய நேரம் வந்துட்டு, யூசுப் தப்பு செய்யல, நாங்க தான் அவரை தப்பானவராக சொன்னோம். நாங்க தான் தப்பான ஆளுக்கு, அவர் தப்பு செய்யல. அப்ப மன்னர் இடத்துல யூசுப் நபியை பத்தி எப்படி ஒரு பிக்சர் உருவாயிக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. அடே தப்பே செய்யாத இவ்வளவு பெரிய திறமசாலியை கொண்டு உள்ள வச்சுக்கிறீங்களாடா, என்னடா இது நீங்கள்லாம் அப்படின்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூட்டி வரப்பட்டு அந்த கனவுக்கு விளக்கம் கேட்கிறார் அரசர். உடனே கனவுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்க? 7 வருஷம் நம்ம நல்ல செழிப்பாக வாழ போறோம், அதுக்கு பிறகு இன்னொரு 7 வருஷம் தொடர்ந்து நமக்கு பஞ்சம் வரப்போகுது. அதுதான் இது விளக்கம். 7 வருஷம் நமக்கு இப்ப செழிப்பான வாழ்க்கை, இன்னொரு 7 வருஷம் மிக கடுமையான பஞ்சம் வரப்போகுது. நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, இந்த முதல் 7 வருஷத்தை அடுத்த 7 வருஷ வறுமைக்கு ரெடி பண்ணிக்கணும், ஸ்டோர் பண்ணுங்க, ஸ்டாக் பண்ணுங்க சொல்லி ஒரு மெத்தடை சொல்லி கொடுக்குறாங்க. மன்னருக்கு சந்தோஷம் தான், என்னடா கூட இந்த அத்தனை பேரும் ஒண்ணும் இல்லைன்னா இந்த அழகான ஒரு விளக்கம் சொல்றான், இது உண்மையான விளக்கம், ஏற்கனவே ஒரு சொன்ன விளக்கத்தின்படி விஷயம் நடந்திருக்குது, நமக்கு முன்னுக்கே ஒரு சாட்சி இருக்குது. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த மன்னர் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்? என்னைய ஹஸாயினுல் அர்த், நம்ம இன்றைய பாசையில பைனான்சியல் மினிஸ்டர் ஆகி கூட்டுங்கன்றார். என்ன இந்த கஜானாக்களுக்கு என்னை அதிபதியாகிருங்க, பைனான்சியல் மினிஸ்டர் தானே ஆக்கிருங்க. இப்ப அந்த அரசர் என்ன செய்யறாண்டா, யூசுப் நபிக்கு எகிப்து பிரதேசத்துல பொருளாதார மந்திரியாக மாற்றி விடுகிறார். இப்ப இந்த வறுமை சொன்ன 7 வருஷ வறுமை மிஸ்ர்ல மட்டும் வரல, அந்த ஏரியா ஃபுல்லா வந்து, இந்த ஏரியா ஃபுல்லா வந்த இடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு துரோகம் பண்ணினாங்களே 11 பேர், அவங்க பாப்பா உம்மா எல்லாரும் குடும்பமும் மாற்றாங்க 7 வருஷ பஞ்சத்துல. பஞ்சம் தாங்க சுத்தி உள்ள ஊர்கள்ல பாக்குறாங்க, எங்கப்பா பொருளாதாரம் நிக்குது பார்த்துட்டு இந்த சகோதரர்கள் வாப்பா கிட்ட அனுமதி கேட்டுக்கிட்டு எங்க வாராங்கண்டா, மிஸ்ருக்கு வாராங்க. இது ரொம்ப காலத்துக்கு போறோம். யாருக்கிட்ட வரணும்? பைனான்சியல் மினிஸ்டர் தான் வரணும். யார் பைனான்சியல் மினிஸ்டர்? யாரை தூக்கி இல்லாமாக்க பார்த்தாங்களோ, யார இல்லாமாக்கினா நம்ம நல்லா நினைக்கிறாங்களோ, அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன் சகோதரன் யாருன்னே தெரியாது, இது சகோதரன் அவங்களுக்கு தெரிஞ்சு வரல, அவங்க இங்க வாராங்க. வந்து நாங்க இப்படித்தான் மிஸ் இது பலஸ்தீனத்துல இருந்து வாரோம், எங்களுக்கு ஒரு வாப்பா இருக்கிறாரு, எங்களுக்கு சகோதரி இருக்கிறாங்க,
நாங்க வறுமையால நாங்க மாட்டிக்கிட்டோம், எங்களுக்கு ஏதாவது தந்தா தான் சாப்பாடு. வறுமைக்காக அவங்க சில பொருட்களை கொண்டுகிட்டு வராங்க, பண்ண மாட்டு தான் அந்த காலத்துல கொண்டுகிட்டு வராங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விசாரிச்சு போட்டு பாக்குறாங்க, எல்லாமே நம்ம சகோதரர்கள், ஆனா காட்டிக்கொள்ளல. ஃபர்ஸ்ட் டைம் யாருன்றே தெரியாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி தெரியும், காட்டிக்கொள்ளல. சொன்னாங்க, நான் சொன்னேன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோட இன்னொரு சகோதரர் புனியாமீன் வர சொல்லுவாங்க. அவர் இருக்கிறார, இப்போ அவரை தன்னோட கூப்பிடணும், அவரை கூட்டி வரல இவங்க. ஏன்னா அவரை யூசுப் நபியுடைய வாப்பா யாக்கூபு அனுப்பல. காரணம் யூசுப் நபி அவரும் ஒரே தாயுடைய பிள்ளைகள், அவர் 2 பேரும் இவங்களுக்கு போறாங்க. இவரை ஏதாவது செஞ்சு போடுவாங்க அனுப்ப இல்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையும் விசாரிச்சு போட்டு சொல்றாங்க, நீங்க கொண்டது எல்லாம் திருப்பி கொண்டு போங்க, இந்தாங்க. அது ஃபுல்லா அவங்க எதிர்பார்த்ததை விட ஃபுல்லா கொடுத்து அனுப்பும்போது சொல்றாங்க, நீங்க அடுத்த முறை உங்களுக்கு ஏதாவது என்ன கிட்ட தேவைன்னா நீங்க மட்டும் வந்தா தரமாட்டேன், உங்களோட சகோதரர் புனியாமீனையும் கூட்டிட்டு வாங்க. வழங்குதா? இப்ப போறாங்க பாருங்க, நல்ல மந்திரி பாருங்க, எங்களுக்கு கொண்டு போறதையும் திருப்பி தந்துட்டாரு, எல்லாத்தையும் அதை எடுக்க கூட இல்லை, உங்களுக்கு தாராளமா தந்திருக்கிறாரு அப்படின்னு, நீங்க எங்கட புனியாமீனை அடுத்த முறை அனுப்பி விட்டுருங்க வாப்பாட்டு சொல்றாங்க. ஏற்கனவே யூசுஃபுடைய விஷயத்துல நான் பட்டது போதும், நான் அனுப்ப மாட்டேன். அப்ப சொன்னாங்க, அனுப்பாட்டு ஒண்ணும் இல்லை, நம்ம நிலைமை இல்லை, திங்கிறதுக்கு இல்லாத. எனக்கு வறுமை 7 வருஷத்துக்கு மாட்டிட்டாங்க. அதுக்கு பிறகு பெரிய எக்ரிமெண்ட் எல்லாம் பண்ணி நாங்க ஒண்ணும் செய்ய மாட்டோம், நாங்க அந்த மாதிரி நடக்க மாட்டோம் எல்லாம் சொல்லி 2வது முறை தன் சகோதரர் வராங்க, மறுபடியும் மிஸ்ருக்கு வராங்க. மிஸ்ருக்கு வந்தா ரகசியமா கூட்டிட்டு போய் யூசுப் நபி சொன்னாங்க, நான் தான் உன்னோட சகோதரன் யூசுப், இவங்கெல்லாம் எனக்கு இப்படி பண்ணினாங்க, இப்போதைக்கு இது எதையுமே நீங்க காட்ட வேணாம், ஆனா உண்மைய நான் என்னோட வச்சுக்கொள்ளும். இந்த நாட்டுல சும்மா வந்த ஒரு ஆளை வச்சுக்கல, வச்சுக்கொள்ளணுமா இருந்தா நான் ஒரு தப்பு பண்ணுவேன், நீ தெரியாத மாதிரி இரு அப்படின்னு. என்ன தண்டா இருக்கிறாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகளோட மார்க்கத்தின்படி சட்டம் இருக்குது, ஒரு திருடுனா அவனை கைதியா வச்சுக்கொள்ளும், யாரு திருடுறானோ திருடனை வச்சுக்கொள்ளலாம், புரியாது? இது அவங்களுக்கு தெரியும் யூசுப் நபிக்கு. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, இவங்களுக்கு இந்த எல்லாத்தையும் அவங்களுக்கு பொருட்கள் எல்லாம் கொடுப்பாங்க தானே, கொடுக்கும்போது இந்த யாரை வச்சுக்கொள்ளணும்னு நினைச்சாங்களோ அந்த சகோதரர் இருக்கிற புனியாமீன், அவருடைய அந்த சாமானுக்குள்ள அரசன் அளக்கிற அந்த ஜேருன்னு சொல்லி தெரியுமா, நம்ம ஊர்ல சொல்லுவோம் அளவு கருவி, இப்படி வரும், அதுக்குள்ள தானியங்களை போட்டு அளப்பாங்க, அது தங்கத்துல இருக்கு. அத அந்த பார்சலுக்குள்ள வச்சு ஒட்டகம் கிளம்புற நேரத்துல, நான் சொல்ல கதை இல்ல, சூரா யூசுப் 12ஆம் அத்தியாயத்து படிங்க, அப்படி எல்லாம் இருக்குது. நான் சொல்றேன், நீங்க இது வரைக்கும் படிச்சது ஒரு ஐடியா இல்லாம படிச்சுப்பீங்க, இப்ப சப்ஜெக்ட் தெரியும் தானே, வாசி பாருங்க புரியும். அப்ப என்ன செய்யறாங்கடா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல அந்த இது வச்சு கூட்டம் போய்கிட்டு இருக்கும் போது ஒரு ஆளை சொன்னாங்க, இந்த போராட்டத்தை கூப்பிடுங்க, அதுல ஒருத்த கலவரத்துதான் அப்படின்னு. அப்ப கூப்பிடுறாரு, எப்படி பயண கூட்டமே வாங்க, உங்களுக்கு ஒருவர் திருடி விட்டார், அரசருடைய அந்த அளவு கருவியை திருடிட்டார் அப்படின்னு. அப்ப உடனே சொன்னாங்க, நாங்க திருடுற வாழ்க்கையில் நாங்க எங்க வாப்பா நபி, நாங்க திருட மாட்டோம், நாங்க அந்த மாதிரி எல்லாம் வேலை செய்ய மாட்டோம் அப்படின்றாங்க. யாரும் திருடிட்டாங்க, வாங்க பாத்துறோம் நீங்க அப்படின்னு. குழந்தை எல்லாத்தையும் பார்த்தா புனியாமீன் இது செட் பண்ணி செய்யப்பட்டது. என்னதுக்குண்டா அந்த குர்ஆன் நீங்க பார்க்கலாம், இப்படி செய்யறதை தவிர தன் சகோதரனை கூட வச்சுட்டு அவருக்கும் வழி தெரியல. அப்ப என்ன செஞ்சாங்கடா, இந்த பாருங்க நீங்க எடுக்க மாட்டீங்க, இந்த வச்சுக்க எடுத்துட்டாரு, என்ன செய்யுது இப்போ இவனா இதே மாதிரி யூசுப் ஒருத்தன், அவன் இந்த மாதிரி தான். யாருக்கு சொல்றாங்க, யூசுப் நபிட்டே சொல்றாங்க, மனசுக்குள்ள நீங்க வீணா போடணும்ல, எனக்கிட்டே என்னை பத்தி மோசமா சொல்றீங்களா, அப்போ சொல்லல. சரியான ஒரு அதுல ஒரு மூத்த சகோதரன் கொஞ்சம் இறக்க, அவர் தான் இந்த கொல்லப்படாங்கன்னு சொல்லு. அவர் சொல்றாரு, நாம இவரை விட்டுட்டு நாங்க ஊருக்கு போனா எங்களோட வாப்பா ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கிறார், நாங்க இவரை விட்டுட்டு போயிடாது, வேணும்னா இவரை அனுப்புங்க, இவருக்கு பகரமாக இன்னும் ஒருவரை வச்சுக்கணும் சொன்னாங்க. குற்றம் செய்யாத ஒரு நிரபராதியா நான் எப்படி வைக்கிறது, இவர் குற்றம் செய்யாது, நாங்க குற்றவாளியை வைப்போம், நாங்க நிரபராதியா வைக்க மாட்டோம் அப்படின்னு தன்னோட வச்சுக்கணும். அதுல ஒரு சகோதரன் அந்த மிஸ்ரை விட்டு போகலன்னு வருது வரலாற்றுல. சரிதானே? இப்ப போன உடனே வாப்பா மறுபடியும் பெரிய வாப்பா அழுது கண்கள் எல்லாம் அந்த கண் பூத்து பண்ணு சொல்லுவாங்கல்ல, கண் தெரியாத அளவுக்கு அவங்க ஆகிட்டாங்க. 3வது தடவை வறுமையின் கோலம் அப்படியே மறுபடி, சரி போய் கொஞ்சம் தேடுங்க, யூசுப் எங்கேயா இருப்பாரு, அவர் சகோதரனை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி வாப்பா அனுப்புறாங்க. கடைசியாக வரும்போதுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு ஒரு சகோதரர் இருந்தார், அவர் அப்படின்னு சொல்லும் போது நீங்க தான் யூசுப்ன்றாங்க. அவருக்கு விளங்குது என்னமோ இது சம்திங் இடிக்குது, நீங்க தான் யூசுஃபா, நான் தான் யூசுப், அல்லாஹ் எனக்கு இந்த சம்பவத்தை முடிக்கிறேன், முடிக்காது அடுத்த ஸ்டெப் போயில. இப்ப
இந்த பனு இஸ்ரவேல் சமுதாயம் இருக்கிறாங்க தானே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துற பிள்ளைகள். இந்த பனு இஸ்ரவேல் சமுதாயம் என்ன செய்றாங்கடா, இந்த சகோதரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட இந்த போஸ்ட்ல இங்க இருந்து இவங்க தாய் தந்தை சகோதரர்களை அழைச்சிக்கிட்டு வாங்கன்னு அனுப்புறாங்களே, அனுப்பிச்சிட்டு போய் எகிப்துல உட்கார்ந்துட்டான். இந்த கூட்டம் யாரு, இந்த பனு இஸ்ரவேலர்கள் போய் எகிப்துல இருக்கிறாங்க. அவரோட பூர்வீகம் ஷாம், பலஸ்தீனம். ஏன் போனாங்க? தன் சகோதரனுடைய அந்த போஸ்டாலையும் அவரோட செல்வாக்காலையும் அவங்களுக்கு அங்க வாழ்றதா இதை விட பொருத்தமானதுன்னு சொல்லி அங்க போறாங்க. இப்ப அங்க போய் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு மறைவுக்கு பிறகும் இந்த பனு இஸ்ரவேலர்கள் ஈஜிப்ட்ல வாழ்றாங்க. இவங்க ஒரிஜினல் ஊர் எகிப்தா இல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததியில இந்த அடிமை ஹாஜர் தான் இந்த ஊருக்கு சொந்தம். இப்படி பார்த்தா அவங்க அந்த சொந்தத்துக்கு வர இல்லை. ஆனா எகிப்து என்பது அவங்க அகதி வாழ்க்கை மாதிரி, கிட்டத்தட்ட ரெஃப்யூஜியஸ் லைஃப். அப்போ இங்க இருக்கிறான். இப்ப இவங்க கொஞ்சம் காலப்போக்கில் வரும்போது அந்த நாட்டுக்கே உரிய ஆட்சியாளர் இருப்பாரு, புதுத்திகள்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு. இவன் என்ன செய்யறான்னு சொன்னா, அவன் ஒரு அக்கிரமக்கார அரசன். இந்த நாட்டுல என்னோட ஆட்சிக்கு எதிராக யாராவது வாரதா இருந்தால் ஒரு நபியால மட்டும்தான் என்னோட ஆட்சியை ஏமாற்றும். அந்த நபி எங்கிருந்து வருவார்? கண்டிப்பாக பனு இஸ்ரவேலர்களில் இருந்து வரவங்க நபிமார்கள் தான் வருவாங்க. அவங்க வந்தா அவங்க தான் ஆட்சி செய்வாங்க, நம்மளுக்கு ஆட்சி இல்லாம போகணும். அதுக்காக அந்த ஃபிரௌன் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு ஒரு அதுக்கு புறவு உள்ள அந்த ஜெனரேஷன்ல அந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு என்ன செய்யறாண்டா, ஆம்பளை பிள்ளைகள் நபி வரும், ஆம்பளை பிள்ளையை கொண்டான். இதெல்லாம் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். உங்களில் ஆண் குழந்தைகளை வாழவிட்டார்கள், பெண் குழந்தை ஆண் குழந்தைகளை கொண்டார்கள். ஏன்னா என்ன வசனம், அபினாக்கும் நிசாக்கும், உங்களோட ஆண் குழந்தைகளை உங்களுடைய பெண் குழந்தைகளை 10-17 இதோட முடிச்சுக்கோங்க. டூ மச். இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கொள்ள ஏழுமா உங்களுக்கு? அடுத்த வாரம் வாங்க, இதுல தொடரும். இதுல ஏன் நான் இங்க இந்த வரலாறு கொஞ்சம் சொன்னேன்டா, இங்க பனு இஸ்ரவேலர்களுடைய ஒரு வாழ்க்கை இருக்குது. அது ஏன் அவங்க அங்க வந்தாங்கன்னு ஒரு காரணம் தெரியுமே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் காரணமாக இவங்க வந்தாங்கன்றது இப்ப உங்களுக்கு கிளியர். சரிதானே? இதுக்கு பிறகு இவங்க அடிமைப்படுத்தப்படுறது, சொந்த நாட்டுக்கு போ பார்க்கிறது, பாலைவனத்துல தடுக்கப்பட்டது, ஏன்னா கடைசி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து யுத்தம் பண்ணி அநியாயக்காரனை கொண்டு ஆட்சி அவங்களுக்கு மறுபடியும் கிடைச்சதுன்னு வரலாறு. அதுக்கு பிறகு இவங்க செஞ்ச அநியாயத்துக்கு பிறகு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சாண்டா, இந்த பனு இஸ்ரவேலர்கள்ல இருந்து நபிமார்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. கானத் பனு இஸ்ராயில் தஸூசுஹுல் அன்பியா, பனு இஸ்ரவேலர்கள் நபிமார்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. குல்லமா ஹலக நபியும் ஹரஃபஹு நபியும், ஒரு நபி போனா வருவார், நபி வந்துகிட்டே இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா எப்ப அதை மூடுறாங்க அந்த வாசலை, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்க செஞ்ச அநியாயத்துக்கு பிறகு அல்லாஹ் இந்த ரூட்ல ஒரு நபியை கொண்டு வரான். இதான் பிரச்சனை. இதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னா மற்ற விஷயங்கள்லாம் கிளியரா வரும். குர்ஆன்ல உள்ள 50% வசனங்கள் இதுக்கு பிறகு உங்களுக்கு வளரும். இதுக்கு முன்னுக்கு என்னடா அல்லாஹ் சொல்றான், என்னமோ பனு இஸ்ரவேல்ங்கிறான், அப்படிங்கிறான் இப்படிங்கிறான். இப்ப உங்களுக்கு ஒரு ஒழுங்கு தெரிஞ்சா உங்களுக்கு விளங்குறது கிளியர். இன்ஷா அல்லாஹ் இப்படி இருக்கட்டும். அடுத்த வீக் இன்ஷா அல்லாஹ், அடுத்த வீக் யாரு, நம்மளா இல்ல வேற யார் சரியா? இன்ஷா அல்லாஹ் நானா இருந்தா இதை தொடருது, மத்த யார் சரியா இருந்தா வேற பயன் பண்ணுவாங்க இன்ஷா அல்லாஹ். இதை நான் ஏன் இவ்வளவு கிளியரா விளக்கப்படுத்துறேன்டா, இது விளக்கப்படுத்தி முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிக்சர் ஒன்று வரும், இஸ்லாமிய ஹிஸ்டரியில சுருக்கம் என்ன அதுதான் சொல்லுது. அதுக்காகத்தான் இவ்வளவு கொஞ்சம் இது பண்ணி விளக்கப்படுத்தணும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நபிமார்கள் எந்த பாதையில போனாங்களோ அந்த பாதையில பயணிக்கக்கூடிய வாய்ப்பையும் பக்குவத்தையும் அல்லாஹ் தர வேண்டும். ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். ஏதாவது கேள்விங்களா? சூரா இறங்கின போது யூதர்கள் தான் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க, எப்படி வந்து நாங்க எங்க ஊர் வந்து இது பலஸ்தீனம், நாங்க எப்படி ஈஜிப்ட் போனோம், ஈஜிப்ட்ல இருந்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அதை பத்தி ஃபுல்லா டீடைல்ஸோட பார்ப்போம். அது வரும், நம்ம தொடர்ல அது இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீக் அதை ஃபுல் டீடைல்ஸா பார்ப்போம். இப்போ எடுத்தா நேரம் கூட போகும். இதுல பேசப்பட்டதுக்குள்ள பரவாயில்ல அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து மனைவி சாரா அவங்க மூலமாக அவங்க சாரா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் வரலாறுல பார்க்கும்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தான் மூத்தவர். அல்லாஹ் அவர் தான் அறுக்கப்பட்டார். ஆனா இவர்கள் சொல்றாங்க இவர் தான், யூத கிறிஸ்தவர்கள் நம்பிக்கையின்படி இவர் தான் அந்த அறுக்கப்பட்ட, அந்த அறுக்கிறதுக்கு போனவங்க இவர்ன்றாங்க. ஆனா குர்ஆன்ல பார்க்கும்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தான் அந்த அறுக்கப்பட்டவர், அறுக்கிறதுக்கு கொண்டு போகப்பட்டவர் என்ற அந்த செய்திகளுக்கு அத்தனை சொல்லுவோம்.
சரிதானே இன்ஷா அல்லாஹ்? சிலைகள் உடைக்கப்பட்டதா? எப்படி? சிலைகள் உடைக்கப்பட்டதா? ஆமா. காபத்துல்லாஹ்ல உள்ள சிலைகளா? இல்ல காபத்துல்லாஹ்ல உள்ளது ரசூலுல்லாஹ்வை கைப்பற்றிக்க போறதுதான் உடைக்கிறாங்க. அதுக்குள்ள உள்ள கற்சிலைகள் எல்லாம் உடைக்கிறாங்க. அது இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ஆயிக்க போறோம். அதாவது காபத்துல்லாஹ்வை மக்கத்து முஷ்ரிக்குகளும் நாங்களே இப்ராஹிம் நபி மார்க்கத்தில் இருக்கிறோம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனாலதான் அதை சிலையா வச்சு வணங்கிட்டு இருந்தாங்க. அதை இன்ஷா அல்லாஹ் நாங்க மக்கா பத்தி வரும் அந்த சப்ஜெக்ட் எல்லாம் வரும். நீங்க கேட்கறதெல்லாம் ஃபியூச்சர் நம்ம அடுத்த கிளாஸ்ல சொல்லப்பட வேண்டிய விஷயங்களை தான் கேட்கறீங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் கிளியரா வந்து இப்ப சொல்லப்பட்டதுல ஏதாவது டவுட் இருக்கா? முடிச்சுக்கோங்க. ஏன்னா டைம் ரொம்ப லேட். அடுத்த கிழமை நீங்க வரமாட்டீங்க. ஆஹா இவர் 10:30 தான் முடிப்பாரு. சரிதானா? இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் கைர். சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.